பாலமுருகன் சார். எஸ் கோகுல் சார், சொல்லுங்க. அதான் நீங்க இந்த half an hour செஷன், ஃபர்ஸ்ட் half an hour நம்ம பிள்ளைகள் வந்து இந்த பாராட்டு அது நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் சாரோட 1-to-1 ரிவ்யூ பிளான் பண்ணிக்கலாம். நீங்க இனிஷியேட் பண்ணுங்க, இல்லனா பூங்குழலி மேடம் இனிஷியேட். பூங்குழலி டீச்சர் டேக் ஓவர் பண்ணுங்க மேடம். நான் எனக்கு வீடியோ மட்டும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நான் அப்ளை பண்ணிடுவேன். ஓகே சார். குட் ஈவினிங் சார். ஐயா வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். நீங்க வந்தாலே செஷன் ஸ்டார்ட் ஆன மாதிரி தாங்க ஐயா. ஓகே சார். Thank you மேடம். Thank you சார். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 10 கமாண்ட்மெண்ட்ஸோட ரெடியா இருக்காங்க சார் பிள்ளைங்க எல்லாரும். நீங்க வர்றதுக்கு முன்னாடி அது இல்லங்க ஐயா, நீங்க வர்றதுக்கு முன்னால அதெல்லாம் பேசிட்டு இருந்தோங்க ஐயா பிள்ளைங்களோட. சரி. ஏதாவது ஒரு பிள்ளைய படிக்க சொல்லுங்க. சொல்லுவாங்க ஐயா. பாக்காமலே சொல்லுவாங்க ஐயா. எனேபிள் பண்ணலாம். குழந்தைகள் யாராவது சொல்ல விரும்பினா அவங்களோட ஹேண்ட் ரைஸ் கொடுங்கம்மா. Monisha and Ramya. மோனிஷா அன்மியூட் பண்ணி பேசுங்க. பூஜா பேசலாமே. பூஜா பேசலாம். வாய்ப்பு வந்துருச்சு. Good evening, sir. Yes, good evening. Kaushalya. I am Miss Kausalya, sir, from Tanjavur Pattukotai, sir. Very good. Okay. Sir, first point சொல்வா sir. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் விதையை விதைப்பேன். சில லட்சியம் குற்றமாகும். லட்சியத்தை அடைவதற்கு அறிவை தேடி தேடி பெறுவேன். கடுமையாக உழைப்பேன். விடாமுயற்சியோடு தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து வெற்றி பெறுவேன். நான் 2வது பாயிண்ட் சார், நான் நேர்மையோடு உழைப்பேன். நேர்மையாக வெற்றி பெறுவேன். 3வது பாயிண்ட் சார், நான் என் குடும்பத்திற்கும் என் சமூகத்திற்கு என் தமிழ்நாட்டிற்கும் என் இந்திய தேசத்திற்கும் இந்த உலகத்திற்கும் விழிப்புணர்ச்சி பெற்ற அறிவார்ந்த உறுப்பினராக திகழ்வேன். 4th பாயிண்ட், ஜாதி மதம் இனம் மொழி நாடு என வேறுபாட்டின்றி எப்போதும் யாராவது ஒருவது வாழ்க்கையிலாவது மனமாற்றம் மட்டும் அல்ல குணமாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவுவேன். குடிப்பழக்கம் போதை பழக்கம் மற்றும் சூதாட்டம் போன்ற வீணான பழக்கங்களுக்கு நான் ஒருபோதும் அடிமையாக மாட்டேன். இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையான 5 நபர்களையாவது அந்த துயரத்திலிருந்து மீட்டு அவர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி நல்வழிப்படுத்துவேன். நேரத்தின் முக்கியத்துவத்தை மதித்து நடப்பேன். நான் என் வாழ்வில் என்னை இறகடித்து பறக்க வைக்கும் நாட்களை ஒருபோதும் வீணான செயல்களில் ஈடுபட்டு வீணடிக்க மாட்டேன். இந்த பூமியில் 5 மரத்தையாவது நட்டு வளர்த்து அதை பாதுகாத்து இந்த பூமியை சுத்தமான பசுமையான பூமியாக மாற்ற பாடுபடுவேன். ஊரணிக்கு உயிர் கொடுப்பேன். 8th பாயிண்ட், இந்த நாட்டின் இளைய சமுதாயத்தின் ஓர் அங்கமாக நான் இருப்பேன். நான் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற துணிச்சலோடும் வீரத்தோடும் விவேகத்தோடும் உழைப்பேன். அது மட்டுமல்ல, யார் வெற்றி அடைந்தாலும் வேறுபாடு கருதாமல் அவர்கள் வெற்றியை மனதார பாராட்டி மகிழ்வேன். நான் எனது நம்பிக்கைக்கு இளைஞனாகவும் எனது சந்தேகத்துக்கு முதியவனாகவும் இருக்கிறேன். எனவே என் நம்பிக்கை என்னும் அறிவை தீபத்தை என் இதயத்தில் ஏற்றி வெற்றி பெறுவேன். தேசிய கொடியை இதயத்தில் ஏற்றி என் இந்திய தேசத்திற்கு என் தமிழ்நாட்டிற்கும் மதிப்பையும் மரியாதையும் உலக அரங்கில் வெற்றி பெற தருவேன். முடிச்சிட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாரும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியுமா? ஆமாங்கய்யா, எல்லாருக்குமே தெரியுங்கய்யா. சரி. ஓகே. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் நமக்கு? கோகுல், இன்னைக்கு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுங்க.
சார் நான் இப்போதைக்கு வீடியோ ஷேர் பண்றேங்க சார். நான் இப்போ ஆக்சுவலா அந்த வீடியோல வந்து ஒரு சில பிள்ளைங்களை வந்து பேனலிஸ்டா மாத்துறேன் சார். அந்த பிள்ளைங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சோ அவங்க இப்ப சொல்லுவாங்க சார். ஃபர்ஸ்ட் இது ஒரு நிமிஷம் சார். ஷாருமதி அப்படின்றவங்க இந்த கோர்ஸ் மூலமா ஒரு ப்ரோக்ராம்ல ரெடி ஆகி அவங்க இப்போதைக்கு இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க சார். அவங்க வந்து ஷாருமதி நீங்க பேனலிஸ்டா மாத்திருக்கமா, நீங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளர வாங்கம்மா. Hello, sir. Hello. Hello, sir. I'm Sharmadi of 11A from Guntur Subbaiah Pillai Girls High Secondary School. You told yesterday yes, you sir, told me. Yes, sir. Yes, sir. இன்னும் கொஞ்சம் சொல்லலாம்னு இருக்கேன் சார். இந்த பிரைஸ் வின் பண்ணதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் சொல்லலாம்னு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சர்க்குலர் வந்துச்சு சார். என்னன்னா நேஷனல் சயின்ஸ் டேவோட செலிப்ரேஷன் வந்து மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ்ல இருந்து வேப்பேரியில இருந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக 25th February அன்னைக்கு கண்டக்ட் பண்ண போற அந்த ஈவெண்ட்டுக்காக எங்களுக்கு 24th February ஈவினிங் தான் சார் சர்க்குலர் கிடைச்சது. எங்க ஹெட் மிஸ்ட்ரஸ் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதோட டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச் இன் இந்தியா. நம்ம ராக்கெட் சயின்ஸ்ல இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இருந்தது சார். அதுல நான் வந்து ஜாயின் பண்றதுக்கு எனக்கு வில்லிங்கா இருந்தேன். அதனால எங்க கெமிஸ்ட்ரி மேம் கிட்ட சொன்னேன். சோ அவங்க என்ன ஜாயின் பண்ணாங்க. அந்த காம்படிஷன்ல நேம் கொடுத்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து உட்காந்து நாங்க பாத்துட்டு இருந்தோம். அப்ப வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட் கோகுல் சார் வந்து எங்களுக்கு ஒரு PDF அனுப்பியிருந்தாங்க. 75th மேஜர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ISROன்னு சொல்லி ஒரு PDF வந்து அனுப்பியிருந்தாங்க, புக் மாதிரி. அதோடைய கைடன்ஸாலையும் அப்புறம் சார் நீங்க எடுத்த கைடன்ஸ், உங்களுடைய நோட்ஸ், அப்புறம் உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாத்தின் மூலியமா தான் சார் இந்த பிரைஸ் எங்களுக்கு நாங்க கிடைச்சது. எங்க ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்க முடிஞ்சது. உங்களுக்கும் நான் பெருமை சேர்த்திருக்கேன்னு நம்புறேன் சார். என்ன சொன்னீங்க சார்? எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் சார். அது ஆக்சுவலா ஸ்பேஸ் ரிசர்ச் இன் இந்தியான்ற டாபிக்ல எஸ்ஏ ரைட்டிங் வந்து எழுதணும் சார். சரி, இல்ல முக்கியமான பாயிண்ட் அதுல என்ன பாயிண்ட் சார்? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இஸ்ரோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றத பத்தி எழுதிடணும் சார். ஆரியபட்டா அனுப்பணும்ல சார், அத பத்தி எழுதணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இஸ்ரோவுடைய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் என்ன, அடுத்தடுத்து அனுப்பின சவுண்ட் ராக்கெட் அனுப்பணும்ல சார். எஸ் சார், சவுண்டிங் ராக்கெட் அனுப்பணும்ல சார். அது ரோஹிணி பத்தி அனுப்பிடணும். அப்புறம் 35 kgல சவுண்டிங் ராக்கெட் அனுப்பணும்ல சார், அது அனுப்பணும், அது எழுதுனேன். அப்புறம் ஸ்பேஸ் சென்டர்ஸ் இந்தியால எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத பத்தி எழுதுனேன் சார். நெக்ஸ்ட் சந்திராயன் 1, சந்திராயன் 2, லேட்டஸ்டா இப்ப நம்ம அனுப்பணும்ல சார், நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்ல PSLV C-52, அந்த ராக்கெட்ட பத்தியும் எழுதியிருந்தேன் சார். கன்க்ளூஷன்ல வந்து நானும் இத வெல்டிங்கா நம்ம இஸ்ரோ வந்து வின் பண்றது, ஃபியூச்சர்ல வந்து அதோடைய growth பாக்குறது, ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம இந்தியா வரணும்ன்றதுல நானும் அதுலயும் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றத எழுதியிருந்தேன் சார். வெரி குட், வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நீங்க வந்து வீடியோவும் ஆன் பண்ணிக்கலாமா? ஒரு டைம் வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசலாமா நீங்க? அது நல்ல தகவலுக்கு. ஒருவேளை வீடியோ ஆன் பண்ற சூழல்ல இருந்தா
ஓகே ஃபைன். இப்ப பேசுறவங்க யாருன்னு நமக்கு தெரியும். அதுக்காக சாருமதி சார் வீடியோ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே. எஸ் சார். இப்ப தெரியுதா சார்? தெரியுது. மகிழ்ச்சிமா. சார் ஐ எம் வெரி ஹாப்பி டு see your face சார். அண்ட் எனக்கு வந்து இப்ப நீங்க என்னோட வீடியோ பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இது வரைக்கும் வீடியோ ஆன் பண்ணாம உங்ககிட்ட நான் क्वेश्चंस கேட்டுட்டு இருந்தேன். இப்ப வீடியோ ஆன் பண்ணி கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே thank you. சாருமதி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண சொல்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸா அதையும் சொல்லுங்க. சார் டோட்டலா வந்து 264 மெம்பர்ஸ் வந்து அந்த காம்படிஷன்ல எல்லா காம்படிஷன்ல சேர்த்து கண்டக்ட் பண்ணப்ப 264 வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. எஸ்ஏ ரைட்டிங்ல 61 மெம்பர்ஸ்ல வந்து எனக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு சார் எஸ்ஏ ரைட்டிங்ல. வெரி குட். எஸ் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ so much சார். Thank you. இப்போ அபின்றவங்களும் குண்டூர் சுப்பையா பிள்ளையில இருந்து வாங்கியிருக்காங்க சார். அவங்களோட பாராட்டு. அபி. ஹலோ சார். அபி எந்த கிளாஸ்? ஐ அம் அபி 11th standard சார். ஓகே. 11th standard குண்டூர் சுப்பையா பிள்ளை டி நகர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார். சரி. சார் எங்க ஹெட் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னாங்க. அன்மியூட். இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கு எங்க ஹெட் மினிஸ்டர் சொன்னாங்க சார். அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு சார். சோ நான் அதுல ஜாயின் பண்றதுக்காக எங்க ஹெட் மினிஸ்டர் அண்ட் கெமிஸ்ட்ரி மிஸ் எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க சார். சோ அதுல நான் செகண்ட் எஸ்ஏ ரைட்டிங்ல நான் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் சார். சோ இது வந்து உங்களோட லெக்சர்ஸ் உங்க கிளாஸ்ல இருந்து நான் கெயின் பண்ண நாலேஜ்னாலையும் நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் கோகுல் சார் அவர் ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருந்தாரு சார். ஸோ அது மூலியமா நாங்க கொஞ்சம் கூகுள்லாம் சர்ச் பண்ணி ஸோ நாங்க ஒரு எஸ்ஏவா ரெடி பண்ணி நாங்க இதை பிரைஸ்ல வின் பண்ணியிருக்கோம் சார் எழுதி. ஸோ இதெல்லாம் உங்களை தான் பெருமை சேரும் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க முகத்தையும் காட்டுங்களேம்மா. அதுக்குதான் பேனலிஸ்டா இருக்கீங்க. காமிக்கிறோம் சார். வீடியோ ஒர்க் பண்ணணும்ல. ஹாய் சார். ஓகே. தேங்க்யூ சார். சார் உங்களை நேர்ல பார்த்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே. ஒரே ஷிவரிங்கா இருக்கு சார். எதுக்கு ஷிவரிங்கா இருக்கு? நான் என்ன பண்ணேன்? இல்ல சார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுறேன்ல சார், அதான் சார். No, all the best. You will become a very good scientist. Yes sir. Thank you sir. Thank you so much sir. அடுத்ததாக பிரம்மதேவ்னு ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க சார். அவங்களோட இது. ஓ பிரம்மதேவ். பிரம்மதேவ் பேசுங்க. Good evening, sir. Yes, I'm Brahmadev, sir. I'm studying in Velamal Vidyashram School, Surapet, in Chennai only. So I better நான் தமிழ்லே பேசுறேன் சார் இப்போ. ஸோ இது நான் இப்போ பேச போகிறது என்னன்னா சார், இந்த இப்போ ஜூலை 2021 நடந்த இன்சிடென்ட் சார் இது. நான் வந்து ஆஸ்ட்ராய்ட் சர்ச் கேம்பெயின் திருச்சி ஆஸ்ட்ரோ கிளப்ல இருந்து ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கேம்பெயின்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து 600 மெம்பர்ஸ் கிட்ட வந்து 600-700 மெம்பர்ஸ்கிட்ட வந்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கேம்பெயின் பேசிக்லி எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, ஒரு ஆஸ்ட்ராய்டை எப்படி வந்து ஸ்பேஸ்ல இருக்க ஆஸ்ட்ராய்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறத பத்தி தான் சார் இருந்தது இந்த மொஸ்ட் கேம்பெயினும். ஸோ அதில் வந்து என்னன்னா பேன் ஸ்டார்னு ஒரு டெலிஸ்கோப் இருக்கு சார். ஸோ அது வந்து அந்த டெலிஸ்கோப் எடுத்த இமேஜஸ்னா அந்த இது எங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து அந்த இமேஜஸ் வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்கான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல வந்து ஃபுல்லா அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எஸ்என்ஆர் ஆர் வேல்யூலாம் அதெல்லாம் நிறைய இருக்கு சார். ஸோ அந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அது வந்து நான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகான்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் சார். அது மூவ் ஆச்சுன்னா அந்த எம்பிசி ரிப்போர்ட் ஃபைல் ஒன்று இருக்கு சார், அதை வந்து அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ இது வந்து ஐஏஎஸ்சி அண்ட் நாசா வந்து கண்டக்ட் பண்ணதுனா. வெரி குட். உங்களுக்கு ஏதாவது பிரைஸ் கிடைச்சதா அல்லது? பிரம்மதேவ் பிரம்மா திடீர்னு மறைஞ்சிட்டாரு. டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க போல இருக்காங்க சார். அடுத்ததாக வந்து
Brahmadev again has come. Unmute Brahmadev. Sorry sir, the Yeah, network. சரி So, சரி. so அவங்க அதை கண்டக்ட் பண்ணாங்க சார். ஸோ NASA and IAC-னா இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் சர்ச் கொலாபரேஷன் சார். சரி, ஓகே. ஸோ நான் வந்து அதை ஃபில்டர் பண்ணி அந்த இமேஜஸ் எல்லாம் எம்பிசி ரிப்போர்ட் ஃபைல் அவங்களுக்கு அனுப்புனேன். ஸோ இப்போ போன வாரம்னா அது ஆஸ்ட்ராய்ட் நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஆஸ்ட்ராய்ட்னா அது கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு சார். வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். நீங்க இதை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்ககிட்ட இருந்து நான் இந்த ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கத்துப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பிக் தேங்க்யூ ஃபார். யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கு? வெரி யூஸ்ஃபுல் சார். வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பலபுரங்க அடுத்த ஆளு அந்த வரேங்க சார். அடுத்ததாக சந்தியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சார். சந்தியா குண்டூர் சுப்பியா பிள்ளை ஸ்கூல்ல இருந்து தான் அவங்களும் பரிசு பெற்றிருக்காங்க சார். சந்தியா. certificate of award, first prize. சந்தியம்மா நீங்க இருக்கீங்களா? நீங்க பேசலாமா? சந்தியா? சந்தியா ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவங்க பர்மிஷன், அவங்க பேனலிஸ்டா நீங்க அக்செப்ட் பண்ணுங்கம்மா. நீங்க பேனலிஸ்டா அக்செப்ட் பண்ணி வீடியோ ஆன் பண்ணிட்டு. 14N சந்தியா. சந்தியா இருக்கீங்களா? இருக்காங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. சந்தியா அன்மியூட். சார் பூஜா கூட இருக்காங்க சார். சரி. பூஜா சதீஷ். பூஜா சதீஷ் பூஜா நீங்களே பேசுங்கம்மா. உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நான் நிறைய சொல்றதுக்கு என்ன இருந்தாலுமே நீங்க உங்களை பத்தி சொல்றதுக்கு நிறையவே இருக்கு. பேசுங்கம்மா. Yes sir. Good evening sir. My name is S. Pooja, 11th standard from Government Higher Secondary School, Ashok Nagar, Chennai. First of all, accept our thanks sir. We are grateful for your incredible lecture and we already begin to implement. Okay. Accepted. We already begin to implement your suggestions. Which standard, ma'am? Sandhya. 11th standard, sir. Pooja. 11th standard. Yes. Yeah, sir. Okay. So we are confident in our new idea, sir. So, and I am happy to share this, sir. IIT Kanpur conducted a quiz on National Science Day, and the top rankers were awarded Young Scientist Award. Okay. Thousands of students participated in that quiz, and 14 students are secured full marks, sir. And I am one of the students all over India. Very good. Congratulations. Thank you so much, sir. And in this, they want to take a promise, sir. As a citizen of India, I will make my mother country to be in the first place. And those days are not too far from me. I will end up with Abdul Kalam slogan. Failure will never overtake me if my determination to succeed is strong enough. Thank you for this opportunity, sir. Thank you so much. Okay, right. Very good. Good. Who is next now? Akash irukanga sir. Akash. Sandhya, what happened? Sandhya, madam, Rajalakshmi ma'am. So Sandhya irukangala madam? Sandhya irukanga sir. Akash irukanga. Mic மட்டும் enable ஆயிருக்கு. அதுதான். இல்ல அவங்க ஆகாஷ் நீங்க பேனலிஸ்டா மாறுங்கம்மா. பேனலிஸ்டா நீங்க அக்செப்ட் பண்ணுங்கம்மா. Akash is on the line. Yes sir. Akash, பேசுங்க. Good evening, sir. I am B. Akash from Saira Metric High Secondary School, sir. I want to speak in Tamil, sir. Okay, speak. Sir, நான் இப்ப பார்பர் ஷாப்ல முடி வெட்டிட்டு உட்கார்ந்திருக்கேன் சார். வீடியோ ஆன் பண்ணட்டான் சார். Very good. Sir. Okay, continue there.
கண்டினியூ ஹேர் கட்டிங். கட்டிங் முடிச்சிட்டு தான் சார் உட்கார்ந்திருக்கேன். ஓகே, சரி நீங்க பேசுங்கம்மா, நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. சார் சயின்ஸ் டேக்காக கலீலியோ சயின்ஸ் சென்டர்ல இருந்து ஒரு குயிஸ் காம்படிஷன் அனலைஸ் பண்ணாங்க சார். அதுல ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஆன்லைன்லயும், செகண்ட் தேர்ட் லெவல் வந்து நேரா ஜானஸ் இன்ஸ்டிடியூட்லயும் வச்சாங்க சார். ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் லெவல்லயும் செகண்ட் லெவல்லயும் இங்க நீங்க நடத்தின லெக்சர்ல இருந்தா சார் 90% கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அதனாலதான் சார் என்னால செகண்ட் பிரைஸ் வாங்க முடிஞ்சு. இந்த பிரைஸ் வந்து உங்களை தான் சார் சேரும். வெரி குட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். உங்களை பார்த்து பேச கிடைச்ச வாய்ப்பு வந்து ரொம்ப பெரிய வரமாட்டம் ஃபீல் பண்றேன் சார். ஓகே. அடுத்தது யாரு? முருகன் சார் குயிக்கா போறோம். நிறைய பேர். சரிங்க சார். இப்போ அவ்வளவுதான் சார். இப்போ இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க சார், நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு. இப்போ நீங்க கிளாஸ்க்கு போலாம் சார், அப்புறம் நம்ம திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம் சார். இன்னைக்கு வந்து மெயினாட்டு ஃபீட்பேக் செஷன். வெரி கிரேட் சார். டிஸ்கஷன் அதுதான் நான் போட்டிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் கொடுக்கிறேன். ஓகே சார், பண்ணலாம். சரிங்க சார். அப்போ செஷன்ஸ்க்கு போலாம் சார். ஏன்னா இப்போ இந்த வீடியோஸ் வந்து இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா சார், இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து அடுத்த தளத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு வசதிகள் இந்த திருவிழா மாதிரி தான் சார் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் செஷன் வந்து வேற லெவலுக்கு பசங்களை உந்து சக்தியோட கொடுக்குதுன்னா, அந்த அடுத்த தளத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு வசதிகளை நம்மளே ஏற்படுத்தி தரலாம் அப்படின்றதும் ஒண்ணு. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து மத்தவங்களுக்கும் கிடைக்கும். நீங்க வந்து இன்னும் நிறைய கான்சென்ட்ரேஷன் லெவலோட வரும்போது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத இந்த மூலமா தெரிவிச்சுட்டு நம்ம வந்து இப்போ டிஸ்கஷனுக்கு போலாம் சார். சரி, ஓகே 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 ஃபைன். பீப்புள் நான் வந்து ஸ்லைடை போட்டுட்டோம். சரி. Hello, sir. Hello. Hello, sir. I'm Yael Arasan from GR Pet, sir. Okay. Sir, நாங்க NMMS exam எழுதினோம் sir. என்ன? NMMS. Okay. அதுல சயின்ஸ்ல இருந்து நிறைய क्वेश्चन எங்க எத்ததான் சார் வந்தது. சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. அந்த क्वेश्चन எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நல்லா ஆன்சர் பண்ணீங்களா எல்லாம்? எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டோம் சார். சரி, வெரி குட். Thank you sir. Thank you, thank you. நீங்க எதுல இருந்து நிறைய क्वेश्चन வந்தது சார். ஓகே ஓகே ஓகே. ஒரு 15 क्वेश्चंस வந்தது சார். சரி 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 சரி, வெரி குட். I will re-enter. இதை பண்ணிட்டு திரும்ப வரேன். சரிங்க சார். இல்லைங்க, இப்போதைக்கு என்னங்க சார் ஜாயின் பண்ண முடியலைங்களா சார்? இல்ல இப்போ வந்து நான் இப்போ ஸ்லைடு போட்டேன். சரிங்க சார். அதனால நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஒரு செகண்ட். சரிங்க சார். ஓகே. சார் பிக்சல் மீடியா பாக்ஸ்னு யாரோ ஜாயின் ஆயிருக்காங்களே சார், யாருங்க சார்?
கோகுல் சார், அது நீங்க தான் சொல்லணும். கோகுல், ஹலோ பிக்சல் மீடியா சார், யாருங்க சார் நீங்க? ஏன் இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க? யாருமா? வணக்கம் சார். வணக்கம் சார், யாருங்க சார் நீங்க? ஏன் பிக்சல் பாக்ஸ்ன்னு ஜாயின் பண்ணிருக்கீங்க? யாருங்க சார் நீங்க? என் பேர் ராமச்சந்திரன் சார். நான் டீம் மெம்பர்ல ஒரு மெம்பரா இருக்கேன் சார். ஓ, பேர் வச்சு ஜாயின் பண்ணுங்க சார் திரும்ப. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது மெயில் ஐடில இருந்து கனெக்ட் ஆனதுனால டைரக்டா அப்படி வந்துச்சு சார். ஓகேமா. ஓகே, கண்டிப்பா. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். நானே கிளாஸ் எடுக்கணுமா சார்? எடுத்துடலாம் சார். நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் கோ. எஸ் சார், எஸ் சார். இது வந்து ரொம்ப டைம் ஆகுது இதுக்கு. ஓகேங்க சார், வித் ப்ளஷர் சார். ஐ வில் நவ என்னோட ஸ்லைட் ஷேர் பண்றேன். ஓகேங்க சார், ஷூர் சார். ஷேர் ஸ்லைட்ஸ். ஹோஸ்ட் டிசேபிள்ட். ஹோஸ்ட் கொடுங்கம்மா, கனெக்ஷன் கொடுங்க ஸ்லைடுக்கு. கொடுத்தாச்சுங்க சார். கொடுத்தாச்சா? ஆமாங்க. ஷேர் ஸ்லைட் வந்துருச்சு. So today's class is 10. Okay. Okay. Class 9 sir. No 10. என்ன சார் நீங்க கவுண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? சரியா கவுண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. Sorry sir. Today 10. What is the date today? 7th March. Date is 6 sir. 6 sir. 6th of March. Okay, today I am going to talk about the protection of Earth. See, there were நிறைய question வந்தது. இந்த டெப்ரிஸ், சேட்டலைட் டெப்ரிஸ்லாம் இருக்கு, அஸ்ட்ராய்டு வருது, இதுல இருந்தெல்லாம் எப்படி நம்ம வந்து நம்ம எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ண போறக்கூடியதை இன்னைக்கு பேசலாம். ஓகே சார், டாக்டர் பாலமுருகன், டாபிக் இஸ் ஓகே? எஸ் சார், ப்ளீஸ் சார். எஸ் சார். இதுதான் எர்த்து, இதுதான் இந்த சோலார் சிஸ்டம். ஸோ அப்போ இது ஒரு கால் சகன், பெரிய காஸ்மோஸ்ல ரொம்ப பெரிய கட்டிக்காரர் அவர். காஸ்மாலஜி பற்றி நல்ல தரவாக தெரிஞ்சவர், அமெரிக்கன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பிளானட் இஸ் அ லோன்லி ஸ்பெக், த கிரேட் என்வலப்பிங் காஸ்மிக் டார்க். ஹோல் திங் இஸ் டார்க். நம்ம பார்த்தோம் 95% is the dark matter and dark energy. In our obscurity, in all this vastness, there is no hint that help will come from elsewhere to save us from ourselves. நம்மளை சேவ் பண்ணதுக்கு யாருமே வரமாட்டாங்க எங்க இருந்தோம், நம்ம தான் நம்மளை சேவ் பண்ணணும். ஓகே, எப்படி நம்மளை சேவ் பண்ண முடியும்? டயக்னோசிஸ் வந்து 66 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால ஒரு பெரிய அஸ்ட்ராய்டு தாக்கி அந்த டைனோசர்ஸ் எல்லாமே இறந்து போச்சு. பூமியே பயங்கரமான ஷாக்ல இருந்து அந்த எல்லா டைனோசர்ஸும் இறந்து போச்சுது 66 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால. மனிதன்லாம் வந்ததுக்கு பிறகுதான். இப்போ அது மாதிரி ஒரு அஸ்ட்ராய்டு நம்மளை இதை தாக்கிச்சுன்னா நம்ம எல்லாம் அழிஞ்சு போவோம். அதுக்கு நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிடணும். டைனோசர்ஸுக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் தெரியாது, ஆனால் மனுஷனுக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் தெரியும். அதனால நம்ம ஸ்பேஸ் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி அஸ்ட்ராய்டு ஹிட் பண்ணுறது தடுக்கணும். அதுதான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எர்த். ஸோ ஒன்றுன்னா பார்க்கலாம். இது வந்து டெப்ரிஸ். இப்போ வந்து பூமியை நம்ம பார்த்தோம்னா இதான் அவ்வளோ டெப்ரிஸ் இருக்கு. 1957 பூமி இப்படி இருந்தது. 57 தான் முதல் சேட்டலைட் போச்சுது. 2009 இப்படி இருக்குது. இதே மாதிரி டெப்ரிஸ், more than 1 lakh debris of reasonable size ஆர்பிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. டெப்ரிஸ்னால என்ன ப்ராப்ளம் நம்ம நிறைய தடவை பேசணும். டெப்ரிஸ்னால என்ன ப்ராப்ளம்? இது நல்ல, இது லைவ் சேட்டலைட்,
ஒரு டெப்ரி ஹிட் பண்ணி அதனுடைய சோலார் பேனல் போச்சுது. சேட்டலைட் வந்து அதனால அதனுடைய பவர் குறைவாக இருக்கும். அண்ட் தென் தேர் இஸ் எ டிஸ்பேலன்ஸ். இதே மாதிரி நிறைய சேட்டலைட்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. இப்படி இந்த மாதிரி க்ரௌடாக இருந்தால் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ஒரு ஸ்பேஸுக்கு போன ஒருத்தர் சொல்கிறாரு, 50 years ago when I went to space, there was actually space. Now there is no space. அப்படி சொல்கிறார். ஒன்லி ஸ்பேஸ் ஜங்க் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரி நிறைய டெப்ரிஸ் இருந்தால் அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது லாஸ்ட் 5 years ரொம்ப டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன மெத்தடில் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம கேப்சர் பண்ணுவோமா, இந்த டெப்ரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அந்த ஸ்கேவெஞ்சர் சேட்டலைட் அனுப்பி நம்ம எல்லாம் எடுத்துருமா. ஸோ கேப்சர் மெக்கானிசம், அது எப்படி கான்டாக்ட்லெஸ் டிடம்பிளிங் பண்ண முடியும் கூடியதை பற்றி ரொம்ப அதை ஸ்டடி பண்ணி இதை சிமுலேட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா ஆர்பிட் பண்ணலாம். ஒரு ஜியோசிக்னஸ் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட் வந்து அது ஒர்க் பண்ணலைன்னா அது வந்து ஆர்பிட் பண்ணலாம். இல்லைன்னா ஆர்பிட் ரைஸ் பண்ணி ஜங்க் ஆர்பிட் ஒன்று இருக்குது, கிரேவியார்டு ஆர்பிட் இருக்குது, அதில் போட்டுடலாம். இல்லைன்னா ரெண்டஸ்டர்ஸ், ஒரு சேட்டலைட் இன்னொரு சேட்டலைட் ரெண்டஸ்டர்ஸ் பண்ணி சேர்ந்து பண்ணி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல சேட்டலைட் கூடயே அது போகும். அதனால ஒன்றும் அதுக்கு ஆபத்து இல்லை, நமக்கு அதனால ஆபத்து இல்லை. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டெக்னாலஜிலாம் வேணுங்கக்கூடியது ஸ்டடி பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு மெத்தடாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்பேஸில் வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னா சர்வீசிங். என்ன சர்வீசிங்? ஒன்று வந்து இந்த ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட், ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று எது எந்த சேட்டலைட் எங்கே இருக்கணுங்கக்கூடியதை ஒழுங்காட்டு நம்ம மேனேஜ் பண்ண தெரியணும். ரெண்டாவது அஸ்ட்ராய்டு வந்து அதை ரீடைரக்ட் பண்ண தெரியணும். மூணாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இருந்தனாக்கா எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்து ரொம்ப அதை அசம்பிள் பண்ணணும். பெரிய பெரிய சோலார் பவர் சேட்டலைட் அந்த மாதிரி உள்ள பெரிய சேட்டலைட்லாம், ஸ்பேஸ் காலனி, இதெல்லாம் அசம்பிள் பண்ணணும்னா அந்த அசம்பிளி வந்து ரொம்ப ஈஸி ஸ்பேஸில். ஸோ ஆன் ஆர்பிட் அசம்பிளி. ஹியூமன் எக்ஸ்ப்ளரேஷன், ஸோ நம்ம ககன்யான் ப்ரோக்ராம் மாதிரி. அப்புறம் வந்து அப்சர்வேட்டரி, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மாதிரி அப்சர்வேட்டரி. அப்புறம் பிளானட்டரி டிஃபென்ஸ், பிளானட்டை டிஃபென்ஸ் பண்ணணும்னா அஸ்ட்ராய்டை டைவர்ட் பண்ணணும். ப்ரொப்பலண்ட் டிப்போ, இப்போ வந்து ஒரு சேட்டலைட் இருக்குது, அதுக்கு லைஃப் வந்து 10 yearsனா அது 10 yearsல அது முடிய போகுது. நம்ம அங்கே போய் அந்த ஃபியூல் ஃபில்அப் பண்ணிட்டோம்னா அந்த சேட்டலைட்டோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ இது வந்து ஃபியூல் டேங்க். இப்போ வந்து ஏரோப்ளைன்லேயே வந்து ஒரு ஏரோப்ளைனுடைய ஃபியூல் போனதுக்கு ஒரு இன்னொரு ஏர்கிராஃப்ட் போய் அந்த ஃபியூலை ஃபில்அப் பண்ணுது. அந்த மாதிரி ரீஃபில்லிங்க்கு உள்ள இது ஃபெசிலிட்டிஸ் ஏரோப்ளைனில் இருக்குது. இதே மாதிரி சேட்டலைட்டுக்கு நம்ம வந்து ப்ரொப்பலண்ட் ரீஃபில் பண்ணதுக்கு உள்ள கான்செப்ட் இருக்குது. இது வந்து இஸ் எ ரியலி பாசிபிள். இதெல்லாம் பாசிபிள் திங். இந்த மாதிரி ஸ்பேஸ் சர்வீசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா we have to protect the earth, we have to protect the satellite's life, we have to protect the assemblies, like the space station all operate ஆகணும். So we have to do that. Okay. Now you see, this is the asteroid belt. ரெண்டு asteroid belt இருக்கு. ஒரு asteroid belt வந்து இங்க இந்த பக்கம் இருக்கு, ஆஃப்டர் மார்ஸ் பிறகு பின்னால. ஸோ யூ காட் சன், மெர்குரி, Venus, Earth, Mars. After Mars, you got an asteroid belt before the Jupiter. After Jupiter, Saturn, Uranus, Neptune. இது முடிஞ்ச பிறகு இன்னொரு பெல்ட் இருக்கு, அது ஒரு குய்பர் பெல்ட். குய்பர் பெல்ட்ல வந்து நிறைய அஸ்ட்ராய்டு நிறைய இருக்கு. ஸோ அந்த அஸ்ட்ராய்டு எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி இருக்கும், ஒரு மூவிங், கான்ஸ்டன்ட்லி மூவிங். பட் நம்ம வந்து பெரிய பெரிய கற்கள் இதாக இருக்கும் இந்த இதில் அஸ்ட்ராய்டில். ஸோ நமக்கு வந்து என்ன டேஞ்சர்னா, இந்த கிட்ட இருக்கக்கூடிய அஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்து ஒவ்வொரு அஸ்ட்ராய்டாட்டும் இப்படி வந்து தாக்கிட்டு இருக்கு பூமியை. இப்போ கூட ஒன்று வந்து பக்கத்தில் வந்து போயிட்டு இருக்கு பூமியின் பக்கத்தில். அதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு, அதனால ஒன்றும் ஆபத்தில்லை. ஆனால் இனிமேல் வருங்காலத்தில் நிறைய அஸ்ட்ராய்டு வந்து நம்ம பூமியை அட்டாக் பண்ணதுக்கு ரெடியாகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் ஸ்டடி பண்ணி நம்ம அந்த அஸ்ட்ராய்டை எப்படி டைவர்ட் பண்ணுறது கூடியதை வந்து மெத்தட்லாம் இருக்குது, அதை சொல்கிறேன் அதை பற்றி. ஓகே, இது ஒரு அஸ்ட்ராய்ட், இது பேர் ஈட்டோகாவா. இது ஒரு பெரிய அஸ்ட்ராய்டு. இது வந்து இந்த நியர் எர்த் இது வந்து இருக்கு.
அதனுடைய ஆர்பிட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிரீன் தான் இந்த இட்டகோவாவுடைய ஆர்பிட். நம்ம பூமியுடைய ஆர்பிட் வந்து ப்ளூ, மார்ஸுடைய ஆர்பிட் வந்து ரெட். ஓகே, இந்த இட்டகோவா வந்து மார்ஸ் ஆர்பிட்டை கட் பண்ணுது, பூமியினுடைய ஆர்பிட்டையும் கட் பண்ணுது. அப்படின்னா there is every சான்ஸ் இந்த பூமியும் இந்த இது அஸ்ட்ராய்டு இந்த இடத்துல வந்ததுன்னா நமக்கு அஸ்ட்ராய்டுனால தொந்தரவு இருக்கும், ஹிட் பண்ணும். அது வராமையும் இருக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து அது வந்து இஸ் நாட் 100%, ப்ராபபிலிட்டி இஸ் லெஸ். ஆனாலும் we have to take care. The Itokawa வந்து near Earth object, potentially a Zardoz asteroid, was discovered by the linear program in 1998 and later named after Japanese rocket engineer Itokawa. 35 million tons weight. அப்புறம் வந்து இது வந்து அஸ்ட்ராய்டோட ரேடியஸ் வந்து 156 meters and length வந்து 535 meters. ஓகே, ஆர்பிட்டல் பீரியட் 555 days ஆர்பிட்டல் பீரியட். ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜப்பான்ல இருந்து அந்த அஸ்ட்ராய்டுக்கே ஒரு சேட்டலைட் விட்டுட்டாங்க. அந்த சேட்டலைட் அந்த அஸ்ட்ராய்டில் இறங்கி அஸ்ட்ராய்டில் அதில் ட்ரில் பண்ணி அதில் உள்ள என்னென்ன மெட்டீரியல் இருக்குங்கிறத எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அஸ்ட்ராய்டை வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணணும், டைவர்ட் பண்ணணும்னாலும் அந்த அஸ்ட்ராய்ட்லேயும் சில ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. அதையும் நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா அது வந்து பக்கத்தில் வர்றதுனால நம்மளுடைய சேட்டலைட்டை அனுப்பி அதை ஸ்டடி பண்ணதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு அஸ்ட்ராய்டு. இன்னொரு அஸ்ட்ராய்டு வந்து இது ஒரு பெரிய அஸ்ட்ராய்டு. இது பை 2030 ஸோ யூரோப் வில் பி fundamental contributor of a global planetary defense system capable of providing nearly warning. அது வந்து இந்த மாதிரி பெரிய லார்ஜ் 1 kilometer சைஸ் உள்ள பெரிய அஸ்ட்ராய்டு எல்லாம் டைவர்ட் பண்ணதுக்கு 2030 யூரோப் வந்து ரொம்ப பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னால் நாசா ரொம்ப பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நாசால இருந்து அதை டைவர்ட் பண்ணதுக்கு இது பண்ணாங்க. இது ஒரு அஸ்ட்ராய்டு ஒரு அஸ்ட்ராய்டு வருது. அந்த அஸ்ட்ராய்டு இப்பவுமே சொல்லிட்டாங்க 2880 March 16th it is going to hit on the earth. Probability 1 in 300 probability, but most probably it will hit on the earth. அப்போ அதை டைவர்ட் பண்ணணும். இந்த மாதிரி டைவர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து இம்ப்ளான்ட் எ ராக்கெட் இன்ஜின் ஆன் த அஸ்ட்ராய்டு பாடி. நம்ம இங்கேருந்து ஒரு சேட்டலைட் மாதிரி உள்ளதை அனுப்பி சேட்டலைட் உள்ள இன்ஜின் வச்சு ஆப்ரேட் பண்ணி அந்த அஸ்ட்ராய்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம டைவர்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் யூ ஹேவ் டு இம்ப்ளான்ட் ராக்கெட் இன்ஜின். ரெண்டாவது மெத்தட் வந்து சோலார் செயில். நம்ம கடலில் போகக்கூடியவங்க வந்து அந்த காற்றினுடைய வேகத்தை அனுசரித்து நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ஷன் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம செயில் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி சோலார் செயில்னு ஒன்று இருக்குது. அந்த சோலாருடைய எஃபெக்ட்னால அந்த செயில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது தன்னாலே ஒரு ப்ரொபல்ஷன் ஒன்றுமே இல்லாமல் அது மூவ் ஆகும். இது மாதிரி நம்ம வந்து ஒரு சோலார் செயில் யூஸ் பண்ணி அந்த சன் ரேஸ் சோலார் செயில் யூஸிங் த சன் ரேஸ் டு டிஃப்ளெக்ட் தி அஸ்ட்ராய்டு. அது வந்து நெக்ஸ்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து நியூக்ளியர் அல்ல லேசர். இந்த மாதிரி ஒரு எனர்ஜி சோர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த அஸ்ட்ராய்டை வந்து டைவர்ட் பண்ணுவோம். இப்போ அந்த நியூக்ளியர் ஃபியூவல் உள்ள ஒரு சின்ன ஆப்ஜெக்டை அந்த அஸ்ட்ராய்டு மேலே நம்ம போட்டு வெடிக்க வச்சாங்கன்னா அஸ்ட்ராய்டு வில் பிகம் பீசஸ் ஆர் அஸ்ட்ராய்டு வில் பி புஷ்ட் அவுட். அந்த மாதிரி இருக்கும். இது அடுத்த மெத்தட். ஸோ நாசா வந்து இப்போ ஒரு சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க, ஒரு அஸ்ட்ராய்டுக்கு மேலே அனுப்பியிருக்காங்க. அந்த அஸ்ட்ராய்டுக்கு அந்த இது போய் அந்த அஸ்ட்ராய்டில் லேண்ட் பண்ணி அந்த சேட்டலைட் அதில் இருந்துள்ள இன்ஜினை யூஸ் பண்ணி அஸ்ட்ராய்டு டைவர்ட் பண்ணுறாங்க. இது இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும்னா we should deflect or destroy converging asteroid with the technology available. It is possible. So that is very important for asteroid. The sail, what I told you, solar sail is a sail. You see there are different types of sail. You can see that the sail can deflect dangerous asteroids. So sun's radiation alana laser use panni we generate power from nuclear thermal or solar thermal engines and for industrial. இது வந்து நிறைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கும்
you can use the solar sail. You don't need energy, new energy. It will take from the sun's rays. Or if you build a laser source, you can use the laser source and go. What you are seeing yellow is the sun, you're seeing the sun rays, moving with the sun rays. This is a sail. So it can go for long distance. So if you have the measurement system to measure the sensors, so it will go on measuring. This type of technology is going to come from 2025. This is laser based. Laser based, you can make a very big sail. This interstellar sail is going towards the galaxies, moving towards the galaxies. Okay, so so there are methods to destroy asteroid, methods to divert the asteroid, and the other thing is the capturing the different types of debris. Debris capture panni, there are many methods of that. Now you see environment, if you look at the Earth, not only from space, from Earth also there is a problem. Pollution, soil erosion, pesticides creating problem for health, then waste disposal, the waste. This is the problem. So நம்ம என்ன பண்றோம்னா இப்படி இருக்கக்கூடிய எர்த்தை கிரீன் எர்த், வெரி நைஸ் பிளேஸ், அதெல்லாம் என்ன பண்றோம்? சாயில் எரோஷன், ஏர் பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச் ஆயிரும் அதனால. ஸோ இந்த மாதிரி ஷ்ரிங்கிங் ஃபாரஸ்ட், டிக்ரீஸ் வைல்ட் லைஃப், தென் ஸ்பீசஸ் எக்ஸ்டென்ஷன், தென் அக்வா ஏரியா டிப்ளேஷன், வாட்டர் டேபிள் இருந்து ரொம்ப குறைஞ்சி போகுது, டிக்ளைனிங் ஓஷன் fisheries, water pollution, இதெல்லாம் நமக்கு problem. So we have to protect it. So what are the other problems? We have got population. So today, if you look at the population, we are now around 8 billion. 2025 will become 8 billion. Now 7.85 billion we are having. So next 9 billion is 2043, and then 2060 we will be having 10 billion people. Where the population is increasing in about 2020 is here. So if you look at the population, the red is Africa. This brown is Asia. You see the large population is in Asia and then Africa. And if you extend that, Africa population is increasing steadily, whereas Asia population is slightly decreasing. But at the end of 2100, is a very substantial population from Asia, but more from Africa. And this is Europe, blue is Europe, then this is Latin America, and this is USA and Canada, North America. So now everywhere it is increase is there. So, but the percentage of increase is given by the slope. So here you see more, Africa is more. And more poor people are there in Africa, and if the population increases, problems will be more. So that is why we say population in a poor country and poor family, if it is increasing, then it gives rise to big problems. Second issue is carbon dioxide. Carbon dioxide concentration, we have crossed 400 ppm. So this is a danger limit. We have crossed the danger limits. Carbon concentration, the heat which is coming to the earth from the sun, it has to go back to the space, so-called space. But this prevents the movement up. Because of that, the earth's temperature is increasing. Okay? So what's happening is there is an increase in temperature. You can see that. So by 2100, we are expecting there will be an increase of 4 degrees on the earth. 4 degrees means a lot. So this ice and all melt, there will be a lot of changes. The climatic changes will be very serious.
Now because of that, what is happening? As of today, if you see, over Antarctica, this is Antarctica, over Antarctica, southern pole. So over southern pole, there's a hole. This is called ozone hole. What is ozone hole? This whole area has now, moved out, and it is directly exposing to the sun. So ozone is not protecting us, protecting the Antarctica. Sun directly comes to the Antarctica. What does it mean? This is UV radiation. UV radiation, like skin cancer, that's my problem. So now one portion has opened up, and the immediate problem is the melting of the ice. So ice ella melt agudhu. So problems are there. Then the ozone depletion is going to affect us very seriously. The earth, the photograph of the earth is going to change. See, it becomes like this. 2066, earth will be a cancerous earth. Like this it will become. So the ozone hole is going to be a very serious matter for us. That is happening because of the global warming. So how do we prevent this global warming? This is burning, forests are burning. Suddenly you will see California, the forests are burning. You hear that. This is in Russia, Moscow. The people are, they can't wear even shirt, sweating all the time. So because of the heat. So environmental problem we have to sort out. What are the problems we have? Only the air, water, and soil, life. All these things should be protected. So for protection, we have to control the population size. We should have the all linked, political system, economics all linked. So this is the natural capital for us. What is the natural capital we have? One is solar energy. Always it is there. Without the sun, there would be no life. So this is the total energy is available from the sun. Then you have got air, water, soil. So this air, water, soil, energy, minerals, what we are saying, these are the resources available to us. Again, the natural capital, then you have got, this is the capital. So what are the services? What we have? What we should do is population control, nutrient recycling, climate control, pollution control, waste treatment, biodiversity, pest and disease control. You can protect the natural capital. So these are renewable sources. See, renewable natural sources. You see sun, ocean, wind energy, wave energy, geothermal energy over the ocean. They're all natural. So what we have to do is, we should not get into the non-renewable natural sources. We should use natural resources and protect ourselves. Air purification, climate control, UV protection. This is including the ozone layer. Then water, then soil, renewable soil, land management, then biodiversity in life. All we have to do that. Okay. So the agriculture, what we are doing now, there is a new method has come using the space technology. So using satellite, agriculture can be done, and also it can be remotely monitored by the drones. So the whole place, you can have a drone which monitors the crop, monitors the pesticides what we are using, because we don't want pesticides to be used. So pesticides should be minimum, water should be minimum, and then good manures should be used on natural manures. You can control from the control station. This transmits to the satellite and also to the drones. So everything will finally come to smartphone. A farmer with a smartphone can operate the whole field he can operate. This is called precision farming. This is a new method for this. And energy, clean energy, solar, wind,
Apart from that, we have got hydrogen. This we have not deployed yet. Hydrogen is going to be a very good energy source. Then you have got energy from ocean. Energy from ocean வந்து இப்போ tidal wave யூஸ் பண்ணி எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். Thermal difference. மேல உள்ள வாட்டருடைய surface temperature is different from what is inside the temperature. Inside is very cold. So that can you use the difference in temperature to produce energy? Is another thing which is being done. So wave energy, it has been tried out in Willingham, that is in Kerala, it tried out, and by the NIOT, our organization, or the NIOT is Ocean Technology Organization, which is in Chennai. They have done this experiment at Kerala to use wave energy to produce energy, electricity. Then the ocean current, wave, thermal energy, all can be used. So ocean is a big source. Sun is a big source. Wind is a big source. Hydrogen is a big source. Hydrogen can be produced from water. Big source. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணா it is safe and there's no pollution. So this is what the whole transformation is going to take place. Now electric cars are coming. The electric cars, presently we are using lithium-ion batteries, but future we will be using fuel cell. Fuel cell is a very good technology. It is going to help us to have the planes, aeroplanes will have fuel cells. All the cars will have fuel cells like that. Everything will be changing over to fuel cells. Just to show how the solar works, solar panel on the house. So you can get the total electricity. So in India, Cochin airport is the only airport where 100% power is given by solar energy. And whether they have laid out the solar panels, receive the power, and then they are operating the whole place. So tonight the storage of the solar power is also, they have done it, so that they can use it for the rainy time and the darkness, that is in the night also they can use. So why not we go for a solar satellite? No satellite lam patti padichirukkom. Why not we go for a solar satellite? A big solar satellite, very, very, very big solar satellite. We can put it in the geostationary orbit, which can be directed towards our place, near our place. So it can transmit the electrical energy by converting to microwave. Electrical energy cannot be transmitted from there, but convert it to microwave. And microwave should be received at a floating station in the sea, then convert it into electricity, regular electricity. And that electricity can be used for desalination for water, as well as it can be transmitted to the town coastal cities. So this is one method of getting directly from the sun through satellite, you can get the electricity. There's another thing is you put the reflectors like this, put big reflectors. So the heat energy which is coming from the sun, the heat energy can be transmitted. And that heat will boil the water, and that water will become steam. Then you run the turbine to generate the power. So these are the different methods are there to go for solar satellites. So then this I have talked to you about the helium-3, which is going to be the very important fuel. This is another clean energy problem. The clean energy, if you want to make a large production of electricity, if you want to have, but have the reactors, fusion reactors we should have, and we need the material for that. Material is available on the moon. So this is the fusion energy reactor, which is being built now. So 2025 is a target. So no carbon dioxide emission, safe environmentally. This is going to be a breakthrough, and India is contributing in a big way to realize this 500 megawatt thermonuclear experimental reactor. Okay, this is about the protection of the earth.
So I think this I will talk later. So what I conveyed to you today is that there is a problem happening. One big problem is the debris. It's a very serious problem. And now the NASA and ESA, European Space Agency, and American Space Agency, they have joined together, devised a number of methods to collect all the debris. So this process will go on for next 5 years to clean the space. That's what they are going to do that. There are 5 different methods they have done it. China also going to join in that project with America for cleaning the space. Second thing is asteroid. There's going to be a big problem using from the asteroids. They are rogue asteroids now. They come and they will hit any time. So we have to deflect the asteroids or destroy the asteroids. That also we are doing. This is from space. From the down the earth, we have got a problem of pollution. So there's another serious problem from which we should protect ourselves. That means we have to go for clean energy. And I can tell you one thing. Today you told 5 trees you want to plant per person. 40 billion trees are to be planted on the earth if we want to cool down the earth. 40 billion. So each tree can produce, can absorb 22 kilograms of carbon dioxide in a year, and it will emit 20 kilograms of oxygen. A tree absorbs carbon dioxide and releases oxygen during the photosynthesis time. So it is a tree is a very, very important component if we want to save the earth. So the calculation has been made. In a year, we are producing 55 billion tons of carbon dioxide. 50 billion tons of carbon dioxide we are producing and damaging the earth. So if you want to really convert that carbon dioxide to oxygen, you need trees. How many trees you need? 40 billion trees to be planted immediately. Then only you will be able to save the earth. And you see, you are seeing a cancerous earth. This earth you have to save. 2066 is the target for the earth. All rivers will become dry, no water, you will be struggling for life. And 2100, it will be a real life problem. And slowly we will be becoming like Mars, which was once a good planet with greenery, with life, everything, but it has finally become dry. So Earth is also going to become dry, and it will become a dead Mars, and very soon, in another 100, 200 years, it will become a very bad place. And in another 1 million years, it will die itself, like Mars. So we have to immediately save the Earth and the human being. So that is why the concept of finding another Earth. Why we need to find another Earth is only to save the human. Human is the most important, in the God's creation. Human is the most important life, So we have to, and he has got a brain which is very powerful. So we have to save the people. So that's why we are thinking of, going to another place. So this is what was predicted by Konstantin Tsiolkovsky in 1896, that man with the rocket technology will go beyond Earth, beyond Mars, beyond the solar system, and he will find out another place for his settlement. That's what he told. So we are now moving towards that and trying to protect the whole thing. So similar thing, like what has happened in the Antarctica, it is going to happen in Arctic region also. Arctic region also is getting into problem. All these things are, ice melting is a very serious problem.
everything. So we need to protect all these things and go for green power. We should go for. There's a clean energy generation, the most important requirement. All fuel, petrol, diesel, gas, all these things should go away from us. If they are there, the pollution will be more. Okay, so I will stop at this. I will show you later some more things. So can we have some discussion now? How do we protect the earth? So you read the 10 commandments of Dr. Abdul Kalam. So mostly he has concentrated on saving people and also the earth. So you raise your hand and then ask question. Yesterday, there was a question to me, Henis, H-E-N-I-Z-E. Somebody asked me, what is Henis? He said that it's a particle. It's not a particle. Henis is the name of a person. He is an astronomer, space scientist. He was a NASA astronaut. He was a professor in the Northwest University. So there is a dwarf star named after Henis. It's a dwarf star in the galaxy. So it's located 35 million light years away. Located. It's not a particle. It's a. Who asked that question, Henis? Sir, Yesterday, there was a question about Henis. The person, can you come on the line? Sir, good evening, sir. Sir, எனக்கு ஒரு question இருக்கு sir. சரி. Sir, நீங்க 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி asteroid வந்ததா சொன்னீங்களா sir? ஆமா. Yes, yes. அது பூமியில விழலன்னா என்ன சார் ஆயிருக்கும்? பூமியில விழுந்தது. விழலன்னா என்ன சார் ஆயிருக்கும்? சொல்றேன். எஸ் சார். அது ரொம்ப வேகமாட்டு, ரொம்ப ஸ்பீடாட்டு ஒரு பெரிய asteroid. ஒரு you take a football court, you take that size asteroid came with a very high speed. It hit at Mexico. Okay, அந்த மெக்சிகோ அந்த ஷாக் பூமியினால் தாங்க முடியல. பூமி ஒரு ஷேக் ஆயிடுச்சு. அதனால 90% of the species including dinosaur died because of the shock. புரியுதா? எஸ் சார். சார், நீங்க இப்ப அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அந்த அப்துல் கலாமோட 10 கட்டளைகள் கூட சொல்லுவேன் சார். இல்ல சொல்லியாச்சுல, திரும்ப அது you keep with you. You when I ask you next time, you tell. Okay. Now don't go to that. Okay. Okay, sir. Good evening, sir. Yeah. Good evening, sir. I'm Santosh, sir. Government High Secondary School, Somangalam, sir. My doubt is, you have been said that Japanese people have been launched a satellite in the asteroid, no, sir? How they have been launched satellite in the asteroid, sir? The satellite didn't break, sir. See, any place you can land the satellite. இப்போ நம்ம இதுக்கு மூணுக்கு நம்ம சேட்டலைட் அனுப்புறோம், அங்க போய் அது லேண்ட் ஆகுது. ரோவர் அனுப்புறோம், இந்த மாதிரி எல்லாம் பண்றோம்ல. அது மாதிரி இப்போ பூமி இந்த அஸ்ட்ராய்டு எந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதை மானிட்டர் பண்றாங்க. அதை மானிட்டர் பண்ணி அதை மூவ் ஆகக்கூடியதை வச்சு அந்த இதை வச்சு இப்போ நம்ம மார்ஸ்ல நம்ம சேட்டலைட் மார்ஸுக்கு போகுது, சுத்துதுன்னு நம்ம சொல்றோம்ல. அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா, அந்த எந்த ஆர்பிட்ல அது இருக்கு, என்ன ஸ்பீட்ல அது போகுது, இதை கணக்கு பண்ணி நம்ம இதை ரெண்டையுமே கோயின்சைட் பண்ண வைக்கணும். பூமியினுடைய லான்ச் பண்ணக்கூடிய பாயிண்ட்டையும் அந்த அஸ்ட்ராய்டுடைய எந்த இடத்துல அது பாயிண்ட் இருக்குதோ அதையும் வச்சு கணக்கு பார்த்து எப்போ ரெண்டும் மீட் பண்ணுது இதை பார்க்கணும். பார்த்து அந்த இடத்துல வச்சுட்டு தென் யூ ஹேவ் டு கிவ் எ கமாண்ட் டு கோ டவுன். இப்போ நம்ம சந்திராயன் 2ல நம்ம லேண்ட் பண்ணணும்னு சொன்னோம்ல, அது மாதிரி anything can be landed on any place. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ அதுக்கு you have to use a propulsion thruster. அங்கேருந்து ஒரு கமாண்ட் கொடுத்து அது கீழே போய் ஸ்லோ வாட்டர் இறங்குறதுக்கு ஃபைன் லேண்டிங் அதை ஆப்ரேட் பண்ணி அது லேண்ட் பண்ணுது. அப்புறம் லேண்ட் பண்ண பிறகு இது பண்ணுது. இப்போ சைனால இருந்து ஒரு சேட்டலைட் இதுக்கு
இது கூட்டாங்க மூணுக்கு. அது என்ன பண்ணுதுன்னா போய் நேராக போய் எங்கே போய் இறங்கி அதை ட்ரில் பண்ணி அதை அதுல இருந்து சாண்டு அதெல்லாம் எடுத்து அதை திரும்ப அதில் உள்ள அப்பர் போர்ஷனில் அதை கொண்டு வச்சு அங்கேருந்து மூணுல இருந்து இறங்கி மூணுல இருந்து வந்து இங்கே லேண்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. இங்கேருந்து அனுப்பி அங்கே அதை ஒர்க் பண்ணி திரும்ப அதுக்கு வருது. இது மாதிரி ரஷ்யன்ஸும் நிறைய பண்ணியிருக்காங்க. முதல்ல உள்ள 3 மிஷன்ஸ் எல்லாமே ரஷ்யனுடைய தான். அவங்க பண்ணது எல்லாமே ரிமோட்ல, மனிதன் அனுப்பல, அவங்களே இந்த மாதிரி ரிமோட் பண்ணாங்க. ஓகே. Yes sir. Yes sir. What is the name of the satellite, sir? That's the ICOA satellite. They named it in the same. The person who has found out the satellite, his name is ICOA. When they have been launched, sir? Launched about few years before, about 5 years before. Oh, launched by 5 years ago. Okay, sir. Okay. Good evening, Yes, sir. My second doubt is, sir, sir, government has been, we can make a decision now, sir. For every house, we can use a solar panel now, sir. For every house, we can do a solar. Yeah, you can use it. Why, sir? But why didn't government taking the decision, sir? Government has given a big thrust for the solar mission. 1 lakh megawatt power we have to generate. There's 100,000 megawatt power we have to generate. So all the solar panels, everything is being made for that. அது பண்றாங்க, கவர்மெண்ட் பண்றாங்க. ஆனா நம்ம மனிதனும் அதுக்கு முயற்சி பண்ணணும்ல. இப்போ வந்து இஸ்ரேலில் போனீங்கன்னா இஸ்ரேலில் வீட்டில் எல்லாமே சோலார் பேனல் இருக்குது. அந்த சோலார் பேனல் வச்சு தான் அவங்க வாட்டர் ஹீட் பண்ணுறாங்க. அவங்க லைட் எல்லாமே அப்படிதான் இருக்குது. அது மாதிரி பண்ணலாம், நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. இப்போ ராமேஸ்வரம் நீங்கள் போனீங்கன்னா அப்துல் கலாம் வீட்டுக்கு போங்க, கம்ப்ளீட்டாக அது வந்து சோலார் பவர். வீட்டில் அவங்களோட எக்ஸிபிஷன் எல்லாமே சோலார் பவர். அது மாதிரி ராமேஸ்வரம் கிளீன் ராமேஸ்வரம் ப்ராஜெக்டில் நிறைய சோலார் இது போட்டிருக்கு. தனுஷ்கோடியில் வந்து நாங்கள் வந்து சோலார் பவர் போட்டிருக்கோம் உள்ள. ஏன்னா அங்கே பவர் கிடையாது, அதனால சோலார் பவரை யூஸ் பண்ணி ஸ்கூல் ஆப்ரேட் பண்ணுறோம். நாங்கள் தான் பண்ணோம் இந்த ஒர்க்கு. அது மாதிரி நிறைய பண்ணலாம். இது வந்து எதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்களா ஏன் பண்ணக்கூடாது? நம்மளே நம்ம நினைக்கணும். எல்லாத்துக்கும் நோ கவர்மெண்ட் ஹஸ் கிவன் கன்செஷன். இப்போ வந்து நீங்க உங்க வீட்டுல சோலார் பேனல் பண்றதா இருந்தா உங்களுக்கு வந்து 50% கவர்மெண்ட் இஸ் பேயிங். அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் எலக்ட்ரிக் கார்ஸ் யூஸ் பண்றாங்க? இன்னும் நம்ம பழைய கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது இது மென்டாலிட்டி, நம்ம மென்டாலிட்டி சேஞ்ச் ஆனாதான் நாடு முன்னேற முடியும். எல்லாம் பாலிட்டிஷியன் நம்மகிட்ட சொல்லணும்னா, பாலிட்டிஷியன் உனக்கு தெரியுமே எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு இல்ல, ஏன் அவன் சொல்லணும், நமக்கு தெரியாதா? Sir, but they can make a state decision, no, sir. They can make a strict, no, sir. They have given the decision. It is up to you to use it. They cannot make it compulsory. Then tomorrow you will agitate. Okay. Oh, okay, sir. Thank you, sir. You do it in your home. You tell yes, I am trying. I am trying only, sir, how to make a solar panel. I also trying, sir. Is available. You just buy and put it. You tell the people to put the solar panel, they will come and install, and you have to pay less money. No one to support me, sir. That's all. I just started doing myself only, sir. Okay, very good. Every individual should try. Then only country will progress. Next question. Okay, sir. Thank you, sir. Good evening, sir. Good evening, sir. I am V.M. Akashwaran, studying in 12th standard in Dr. Radhakrishnan Government Higher Secondary School, Tiruvallur district, sir. Okay. Sir, என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, முதல்ல ஏன் எல்லா பிளானட்டும் இல்ல இந்த சேட்டலைட்டும் நம்ம எர்த்தை எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தி வருது அப்படின்றது தான் சார். ஏன் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருக்குதுன்னா, எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருக்குறது no I have told you about the Kepler law. Yes sir, first law. Okay, so all the planets are going in elliptical orbit, near earth elliptical orbit. Okay, but yes, satellites are not going in elliptical orbit. Satellites can go elliptical orbit or circular orbit. Okay sir. நம்முடைய communication satellite எல்லாம் circular orbit. நம்ம polar pole to pole நம்ம போட்டுருக்கோம்னா polar PSLV
launched satellites. Yes, sir. All of them are circular orbit only. ஓகே சார். சார் இப்போ வந்து என்ன எலிப்டிக்கல் அப்படின்றது வந்து ரெண்டு ஃபோக்கை வந்து மொத்தம் 2 தேவைப்படுது சார். ஆனா சர்க்குலர்ன்றது வந்து ஒரு சென்டரை வச்சு டிராவல் ஆகி போகும் சார். Center of Earth is the center. Then you go at a particular altitude, then it becomes a circular. Okay, sir. Okay. Suppose you want elliptical, there's a perigee and apogee. Yes, 2 sir. points come because Okay, the focal points are different. So the center of Earth becomes one focal point. ஓகே சார். இப்போ இந்த ரெண்டுத்துல எது சார் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்? இப்போ இந்த எலிப்டிக்கல் பாத்ல டிராவல் ஆகுறதா இல்ல சர்க்குலர் பாத்ல டிராவல் ஆகுதா சார்? It depends on the mission. இப்போ சில மிஷனுக்கு வந்து இப்போ நம்ம when you want to launch Chandrayaan program, you have to change the orbit to some other orbit. இல்லையா? அதனால முதல்ல வந்து நம்ம வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் போடுவோம். ஏன் போடுவோம்னா நமக்கு அப்போஜி பெரிய அப்போஜி கிடைக்கும். ஆல்டிடியூட் வந்து இப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் போடணும்னா அதுக்கு ஆல்டிடியூட் 36,000 கிலோமீட்டர். அப்போ ஸ்ட்ரைட்டா 36,000 கிலோமீட்டர் நம்ம சர்க்குலர் போட முடியாது. அதனால முதல்ல எலிப்டிக்கல் ஆர்பிட்ல அந்த சேட்டலைட்டை இன்ஜெக்ட் பண்றது 200 கிலோமீட்டர்ல தான் இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த 200 கிலோமீட்டர் வந்து பெரிஜி, அது வந்து 36,000 கிலோமீட்டர்ல அது சுத்தி வரும் அப்போஜி. அந்த 36,000 கிலோமீட்டர்ல அது போகும்போது அந்த பிளேஸ்ல இன்னொரு இது ஒரு ப்ரொபல்ஷன் ஒரு மோட்டர் ஃபயர் பண்ணி அதை சர்க்குலரைஸ் பண்றோம். ஓகே சார். அப்போ இன் பிட்வீன் யூஸ் பண்ணக்கூடியது எலிப்டிக்கல். பட் எலிப்டிக்கல் இஸ் நாட் ஏ ஸ்டேஷனரி திங். எலிப்டிக்கல் இஸ் நாட் ஏ டிசைர்ட் ஒன். டிசைர்ட் ஒன் இஸ் சர்க்குலர். ஏன்னா சர்க்குலர்ல வந்து இந்த we see the satellite phenomena of the satellite, the gravity is centripetal, then centrifugal, and then velocity of the product. I have showed you how a satellite is orbiting around the Earth the same speed at the same orbit, you know. So that's the principle. Okay sir. Sir, இப்போ நம்ம அனுப்புற சிக்னல்ஸ் எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தானே சார்? See, communication is by RF, radio frequency. இப்போ அதுவும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ன்றதுனால அது லைட் yeah, but it is different frequencies are there. எஸ் சார். அதனால அது வந்து லைட்டோட ஸ்பீட்ல தானே சார் டிராவல் ஆகணும். எதனால சார் 8 மினிட்ஸ் டிலே கிடைக்குது? என்ன क्वेश्चन? எதனால சார் நம்மளுக்கு சிக்னல் டிலே ஆகுது? சிக்னல் என்ன டிலே ஆச்சு உங்களுக்கு? இல்ல சார், இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம சேட்டலைட்டுக்கு அனுப்புற சிக்னலும் சேட்டலைட்ல இருந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகுற சிக்னலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிலே இருக்குல்ல சார்? எவ்வளவு டிலே இருக்கும்? அது 8 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் சார். 8 minutes வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் உடைய light from the sun to reach on the earth is 8 minutes. Yes sir. That is nothing to do with our satellites. அப்ப நமக்கு டக்கு டிலே வந்துருமா? சிக்னல் நம்ம அனுப்பிச்ச உடனே வந்துருமா? It's just a few microseconds. ஓகே சார், ஓகே சார். சார் அப்ப நம்ம இந்த அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்ததுல சார் 2019ல, அது வந்து ஸ்டார்டிங்லயே நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு இது கூட ரெடி பண்ணிருக்கலாம்ல சார் அப்பயே நம்ம? The fire, yeah. Yes sir. இப்போ நம்ம ஒரு சேட்டலைட் நம்ம yes sir. See, what happens is the satellite tells you there is a fire. Yes sir. Okay. The fire வந்து பைய மெதுவாட்டு வராது. Yes sir. பெரிய ஃபாரஸ்ட்ல எல்லாம் குயிக்காட் வந்துரும். இப்போ கலிபோர்னியால எல்லாம் ப்ராப்ளம் என்னன்னாக்கா ஃபயர் வந்ததுன்னா அது அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட் ஆயிரும். நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாலே ஸ்ப்ரெட் ஆயிரும் அது. Yes sir. So that is human activity. Satellite will only tell you there is a problem, but satellite is not going to give a solution to you. Okay sir. Solution should be with you. Okay sir. இப்போ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சேட்டலைட் நம்மளால ரெடி பண்ண முடியாதா சார்? இப்போ ஒரு மூவில கூட நான் பார்த்தேன் சார், இந்த அயன்மேன் மூவி தான் நினைக்கிறேன் சார். அதுல வந்து அவங்க லோயர் எர்த் ஆர்பிட்லயே வந்து ஒரு சேட்டலைட், நல்ல பெரிய ஒரு சேட்டலைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த சேட்டலைட்குள்ள நிறைய சின்ன சின்ன ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு சார். அதை வச்சு அவர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி அப்படி மாதிரி போட்டிருந்தாங்க சார். அதுல நம்ம அந்த வாட்டர் ஃபில் பண்ணியோ அங்க இருந்து டக்குன்னு வந்து எந்த இடத்துல ஃபயரா இருக்கோ அந்த இடத்துல வந்து அது வாட்டர் ஸ்ப்ரே பண்ற மாதிரி, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால இந்த இடத்துல எல்லாம் அந்த வாட்டர் ட்ரோன்லாம் இருக்கணும், அதுக்கு வந்து டக்குன்னு கமாண்ட் போயிட்டு அதை சுத்தி இருக்கிற வாட்டர் அந்த நெருப்பு வந்திருக்கிற இடத்த சுத்தி மட்டும் இருக்கிற வாட்டர் ட்ரோன் வந்து அதை போயிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்ட்ரோல் பண்ற லெவல்ல இருக்கணும்ன்ற மாதிரி எதனா வைக்கலாம்ல சார்?
இல்ல குட் திங்கிங். நீங்க சினிமால தான் அதெல்லாம் பார்க்கலாம். நடைமுறைக்கு அது எப்படி எவ்வளவு தூரத்துக்கு அது ஒத்து வரும்னு பார்க்கணும். ஏன்னா ஃபயர் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பெரிய சேட்டலைட் வாட்டர் டேங்க் வந்து மேலே போடுறதுன்னா யூ ஹேவ் டு ஆப்ரேட் தட். இட்ஸ் a cost. And the cost is going to be huge cost for operating a station with water or station with carbon dioxide. You want to operate, it's a huge cost. So it's a cost benefit analysis you have to analyze. We don't know when the fire is going to happen. So you can't keep all the time this one. So that is the thing. What you are saying is possible, but நடைமுறைக்கு அது வந்து அவ்வளவாட்டு ஒத்து வராது. எஸ் சார். ஏன்னா டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியாயிட்டு நம்ம ஓசோன் லேயரை பயங்கரமா பாதிச்சிருக்கு சார். அதனால நம்ம கொஞ்சம் அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார். அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ண முடியுங்களா சார்? ரெடி பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் காஸ்ட் எஃபெக்டிவ். எஸ் சார். See, you have to have a cost effective solution. எல்லாமே நம்ம செய்யக்கூடியதுக்கு எல்லாமே the cost is a consideration. ஓகே சார். அதனால தான் அதெல்லாம் பண்றது இல்லை. இது அமெரிக்கன்ஸுக்கு இது தெரியாதா? இப்போ எல்லா வருஷமும் ஒரு வருஷத்துல ஒரு தடவை ஃபயர் வருது கலிஃபோர்னியால. நம்ம ஒரு பெரிய ஆர்பிட்டிங் ஸ்டேஷன் போட்டு நிறைய கார்பன் டை ஆக்சைடு வச்சு அது வரும்போது உடனே அடிச்சிடணும்னு அவன் நினைக்க மாட்டானா? அதுக்கு பதில் அவன் என்ன நினைக்கிறான்னா, ஹெலிகாப்டர்ல நம்ம போய் உடனே ஸ்ப்ரே பண்ணிடலாம்னு நினைக்கிறான். அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். ஓகே சார். சார் அனதர் ஒரு சின்ன டவுட் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து இது கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுற டவுட் சார். என்ன டவுட்? சின்ன வயசுல இருந்து இந்த டவுட் வந்து இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது சார். இப்போ நம்ம உலகத்துல இருக்க மெட்டலை யூஸ் பண்ணி தானே சார் நம்ம ராக்கெட்ஸ்லாம் மேட் பண்றோம். ராக்கெட்ஸ், சேட்டலைட்ஸ்லாம். இப்போ அந்த சேட்டலைட்ஸ்லாம் வந்து நம்ம எர்த்தை விட்டு வெளியே போகிறதுனால அது நம்ம உலகத்துல வந்து நம்ம பூமியில வந்து ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணாதா சார்? அது இருக்கிற அந்த மெட்டல் இருந்த பிளேஸை வேற யார் சார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவா? See, metal is available so much quantity. You count all the satellite metal or the rocket metal, everything if you take, it is not even not 1% of what is reserved. There's a huge metal is there in the core of Earth. Yes, sir. We are the core of Earth. And the millions of tons of metal is there. We are using only few kilogram of metal only we are using. That is one thing. Second thing is, now we are moving towards the composite material. Composite materials are quite different from Earth's resource. It is not Earth's resource. It is being made by human being. Composite material is aramide materials we are making. Fibers we are making. So it's a man-made things also there. Now most of the materials are man-made materials which are lighter. The latest one is called graphene. Yes, sir. And the carbon would have allowed drop. Yes. Yes, sir. Yes, sir. We are also carbon. All our human body is carbon. Yes, sir. Yes, sir. So everything is carbon. You take a tree, it is a carbon. Everything is carbon. So finally, when it is burned, it becomes a ash. Ash is a carbon. Yes, sir. So everything is carbon only. That's why we say organic. Carbon is organic. Metal is inorganic. Yes, sir. Okay. சார் இந்த அமேசான் ஃபாரஸ்ட் ஐடியாவுக்கு மட்டும் எதுனா கொஞ்சம் சிம்பிளா பண்ண முடியுமா? கொஞ்சம் பாருங்க சார். நானும் என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேன் சார். என்ன பார்க்கணும்? காஸ்ட் எஃபெக்டிவா வேற எதுனா அந்த அமேசான் ஃபயருக்கான சொல்யூஷன் நம்ம வேற எதுனா பண்ணலாமா பாருங்க சார். காஸ்ட் எஃபெக்டிவா. Why you are interested in Amazon? Why not இல்ல சார், இந்த our country first? அது ஓகே சார். ஏன்னா அதுதான் சார் இப்ப ரீசெண்டா போனது. ஏன்னா பயங்கரமான அது வந்து டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கு. lakhs of trees வந்து அதுல burn ஆயிருக்கு சார். See, what is the problem? This is Brazil. Government of Brazil, they don't have the wherewithal to immediately tackle the problem. Whereas the California, you see that so many helicopters go, they pour tons of the carbon dioxide over this burning thing and quench the fire. So carbon dioxide also gives a solution to kill the carbon dioxide. But your point is very valid because you are producing more carbon dioxide. But in the forest area where people cannot reach, they should go from air and do it. So that type of facilities are not there with Brazil.
So what they need is the support from the big countries, the popular developed countries. They should think like you. They should think and support Brazil. Yes, sir. They don't support. Big countries never support anybody. That is why Yes, Africa is poor. Asia, many countries are poor. All big countries, they say G7 and all those things, they don't do any help to anybody. Yes, sir. ஏன்னா இந்த cloud seedling அப்படின்ற ஒரு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா சார்? Cloud seeding is to create water over the moist cloud. So that is there, that is already there. But you cannot generate water with the dry cloud. Yes, sir. Even if you put silver nitrate, silver iodide, sir. Silver iodide and silver iodide. Even if you put, it will not give water unless it has got moisture. Okay, sir. Okay, sir. So you cannot generate water with the dry moss. Okay, sir. Okay. Thank you, sir. But your thinking is good, very good. Your name Thank you, is sir. Akash Varan, sir. So you are thinking always about Akash now. Very good. Thank you, sir. Thank you, sir. Thank you. Sir, good evening, sir. Good evening, sir. Yes. Sir. Who is on the line? Sir, I am Madhyalagan, sir. Madhyalagan, huh? Karthiyayani talks all the time. Yes, Karthiyayani. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ சன்னிலிருந்து வர யூவி ரேஸ் வந்து ஆக்சிஜன் மாலிகுலை வந்து ஓசோன் மாலிகுல ஆக்சிஜன் மாலிகுலாவும் ஆக்சிஜன் ஆட்டமாவும் வந்து உடைக்குது சார். இப்போ நம்ம அட்மாஸ்பியர். Your voice is not clear. Your voice is not clear. Sir? Yeah, you speak properly. Sir, சூரியனிலிருந்து வர யூவி ரேஸ் வந்து ஓசோன் ஆக்சிஜனாவும் ஆக்சிஜன் ஆட்டமாவும் ஆக்சிஜன் மாலிகுலாவும் வந்து O3. Ozone is O3. Yes, sir. O3 வந்து O2ஆவும் ஆக்சிஜன் மாலிகுல் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டமா வந்து பிரிக்குது சார். இப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கு, அதனாலதான் வந்து ஓசோன்ல வந்து ஹோல் ஏற்படுறதா வந்து சொல்றோம். இப்போ நம்ம அட்மாஸ்பியர் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமா இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி ஏதாவது ரேஸ் வந்து கிரியேட் பண்ணி அந்த கார்பன் டை ஆக்சைடை கார்பனாவும் ஆக்சிஜன் மாலிகுலாவும் வந்து பிரிக்க முடியுமா சார்? Carbon dioxide can be separated to carbon and oxygen. Yes, can be done. But you see the quantity what I told you, 50 billion tons of carbon dioxide. Can you operate that to separate it? It's a huge quantity. Yes, sir. So you have to do it in a different way. You don't generate carbon dioxide. That's all. That's the only way to solve the problem. Don't produce carbon dioxide and then separate it to carbon and oxygen. That is a touching from behind, feeding from behind. Don't do that. Don't emit carbon dioxide. That's what is required now. Yes, sir. Sure, sir. நிச்சயமா மரம் வளர்க்கறதுனால கார்பன் டை ஆக்சைடு வந்து இது பண்ண முடியும் சார். அப்துல்கலாம் ஐயா சொன்ன மாதிரி மரம் வளர்ப்போம். சரியா கேட்க மாட்டாங்க. Okay, right. Next question. Next person. Sir, good evening. Sir, good evening, sir. Okay. Good evening. Sir, good evening, sir. I am Madhyalagan, 8th standard MKG Boys Higher Secondary School, Guru Rajapet, Ranipet district, sir. Okay. Sir, ozone depletion ஒன்னு சொன்னீங்களா சார்? அண்டார்டிகா கான்டினென்ட்ல சன்லைட் டைரக்டா வந்து விழுன்னு சொல்லிருந்தீங்க சார். ஓசோன் இல்லங்க, ஹோல். எஸ் சார். ஏன் சார் அண்டார்டிகா கான்டினென்ட்ல மட்டும் அந்த மாதிரி இருக்கு? பொல்யூஷன்னாலயா சார்? இல்ல. Any place it can happen. See, this is the phenomena of the earth. Earth, yes. If you see the earth வந்து is the shape is different. Is not a perfect what do you call globe. It's not a perfect globe. So yes, the top of the north as well as the south, north pole and south pole, there's a dip. Okay. So okay, sir. And the magnetic field is very active. Okay, the north pole and south pole, the magnetic field is very active. So okay, sir. That is the reason why you know that anything is பூமி வந்து attract பண்ணுது. And the magnetic field is very strong.
So south pole is the receiving magnetic field. North pole is the emitting magnetic field. So that is why we are seeing that there is a difference in the pole compared to the equator. Equator is a solid mass. Now if you see the inside, the core of the earth, if you see inside, the core, the solid metal is in the center. So you have got the difference there, what is called the distance between the center of the earth to the pole is different from center of earth and the equator region. So இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த இது நடக்குது. Okay, sir. Thank you, sir. Good evening, sir. Sir, my name is M. Yugashni, Government Girls Higher Secondary School, Eknambete, Kanchipuram, sir. எனக்கு 2 questions doubt இருக்கு sir. Yes. Sir, asteroid பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க சார், அது சொல்லிருந்தீங்க சார். Asteroid. அது எப்படி சார் உருவாகுது? அந்த asteroid belt ன்னு ஒன்னு இருக்குது. அந்த மார்ஸ்க்கு பிறகு between Mars and Jupiter there is a belt. Beltல நிறைய உருவாகி இருக்கு. எப்படி உருவாகி இருக்குன்னாக்கா, when the formation of the that solar system, when it formed, ஒன்னு இடிச்சு ஒவ்வொரு இதெல்லாம் முதல்ல வந்து இந்த ஷேப்லயே இல்லை சோலார் சிஸ்டம். முதல்ல சன் வந்தது, அப்புறம் ஒவ்வொன்றா இது வந்த ஒவ்வொரு பிளானட்டும் உண்டாக்குனது இந்த பீசஸ்ல இருந்து தான் பிளானட் உண்டாக்குது. ஸோ அந்த பீசஸ்னுடைய ரிமைனிங் இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் தி சன். ஸோ தே ஆர் ஆல் மூவிங். இப்போ வந்து நான் சொன்னல தியாங்குடைய ஒரு மாஸ் லைக் மார்ஸ், இட் ஹிட் ஆன் த எர்த். அதனால எர்த் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, மூன் வந்ததுலாம் சொன்னல. எஸ் சார். அது வந்து பார்ட்டிகிள்ஸ். தட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் என்ன இது, தே அசெம்பிள்ட் டு ஃபார்ம் த மூன். ஆனா அங்க அப்படி இல்லை. அதாவது இட் இஸ் இன் பிட்வீன் தி டூ பிக் நியர் தி Jupiter. Okay, it's in between Jupiter and Mars. That Mars is moving like any other object in the gravitational force. So அது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பீஸா இருக்கு. So there are some asteroids who can move out and then they can create a problem. They can take their own orbit to go around. Yes sir. சில asteroids வந்து ஏன் சார் அது ஹாட்டா இருக்கு? ஹாட் இல்ல, it is a mass, metal mass. ஸ்டோன் சொல்லலாம், அல்லது அயன் சொல்லலாம், பிளாட்டினம் சொல்லலாம், எல்லாமே அதுக்குள்ளுக்கு இருக்கு. இது இஸ் எ மாஸ், அவ்வளவுதான். ஹாட் இல்ல, இட் இஸ் நாட் ஹாட். It looks, because of the picture what I showed, it was red. That's why you are saying hot. இல்ல அப்படி இல்ல. It is not hot. Okay sir. It is a big stone எடுத்துக்கணுமே. ஆனா அந்த ஸ்டோனுக்குள்ளுக்கு இந்த அயன் இருக்கலாம், பிளாட்டினம் இருக்கலாம், any other thing can be there inside. Sir, அப்படி அது ஹாட்டா இல்லனா ஏன் சார் அது வந்து உலகத்துல வந்து விழ சொல்ல டைனோசர்ஸ்லாம் அழிஞ்சுது சார்? No, that is because of the shock. மேல வந்து பூமியை இடிக்கும் போது பூமி ஷேக் ஆயிரும். Yes sir. பெரிய மாஸ்ல ஷேக் ஆயிரும். ஒரு ஆள் வந்து நம்மள இடிச்சாச்சுன்னா நம்ம பின்னால போயிருவோம்ல, அது மாதிரி பூமியை வந்து அந்த அஸ்ட்ராய்டு இடிச்சதுனால அந்த இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, அதுக்கு ப்ராப்ளம், ஸ்டெபிலிட்டி இதாயிரும். அப்போ இந்த ஷாக்னால எல்லாமே இதாயிரும். அந்த மாதிரி ஷாக் வந்து டயக்னோசிஸ்லாம் இது விஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகே சார். சார் நெக்ஸ்ட் क्वेश्चन சார், உலகத்துல இருக்க மொத்த குப்பைகளையும் ஸ்பேஸ் கொட்டணும்னா அது வந்து ஸ்பேஸ்ல ஏதாவது ரியாக்ஷன் ஆகுமா, இல்ல ஸ்பேஸுக்கு ஏதாவது டேஞ்சர் வருமா சார்? நம்ம வந்து ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய டெப்ரிஸ் எல்லாம் கீழே கொட்டணும்னு பாக்குறோம். நீங்க கீழே உள்ள குப்பைகளை எல்லாம் மேல கொண்டு போக வச்சுருக்கீங்க. கீழே உள்ள குப்பைகள்லாம் இது வெல்த். எல்லா வேஸ்டையும் நம்ம வெல்த்தா கிரியேட் பண்ணணும். எல்லா வேஸ்ட் நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் வேஸ்ட் இல்லை, நம்ம அதை தப்பு கணக்கு போட்டிருக்கிறோம். எல்லா வேஸ்டையுமே. ஹலோ, யூ ஆர் லிசனிங்? எஸ் சார்.
எல்லா வேஸ்டையும் you can generate power using the waste. You should not dump it on the space. Space should be clean. Yes, sir. It's a wrong question. Space should be clean. Then only you will have good thing. Space atmospheric நல்லா இருந்தா தான் you can have good oxygen for you. அங்க போய் எல்லாம் டம்ப் பண்ணீங்கன்னா you will get only carbon dioxide to your house. சார் நீங்க சேட்டலைட் டெப்ரிஸ்லாம் வேர்ல்டு கொண்டுட்டு வந்தோம்னா வேர்ல்ட் வந்து டஸ்ட் ஆகாதா சார்? இல்ல அதெல்லாம் what we have sent only we are getting it back, so we can melt it and then use it again. Okay sir. Okay, next question. Good evening sir. Sir, my name is R. Tarun Kumar, Government Higher Secondary School, Thirumalpur sir, Ranipet district. Tarun Kumar, yes. சார் எனக்கு வந்து நீங்க சொன்ன அந்த விண்கல்கள் வந்து நம்ம பூமி மேல மோத சொல்ல வந்து பூமி நிறைய சேதம் அடைதுன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? அதுக்கு வந்து எனக்கு 2 யோசனை தோணுச்சு சார். அது வந்து நம்ம ஆர்பிட்டால விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு அது சார் அது வந்து பாசிபிளா இல்லையான்னு சொல்லுங்க சார். சார் ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இப்ப நம்ம மூன்ல வந்து ஒரு பேஸ் அமைக்கிறோம்ல சார், அந்த ப்ரோக்ராம் கூட நம்ம 2030 நடக்கும்னு சொல்லியிருந்தீங்களா சார்? அந்த மாதிரி அந்த விண்கற்களை நம்ம ஒரு பேஸ் மாதிரி அமைச்சு அந்த ஒரு கண்ட்ரோல் மாதிரி நம்ம பண்ணி அந்த நம்மளுடைய அந்த கிரீன் ஆர்பிட்டல் ஒன்று காமிச்சிருந்தீங்களா சார், அந்த ஆர்பிட்டல் விட்டு வெளியே கொண்டு போக முடியுமா சார்? முடியும். எஸ் பாசிபிள். ஆனா வந்து அது வந்து மூன் மாதிரி பெரிய இடம் இல்ல, ஒரு சின்ன இடம் தான். ஆனா அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல அதுல ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணி அந்த சேட்டலைட் அவங்கள என்ன இருக்கு அதுல அனலைஸ் பண்ணாங்க. இது குட் மெட்டல், எல்லாம் மெட்டல் நிறைய இருக்கு அதுல, அதை அனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த டைவர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி. அந்த சேட்டலைட் நம்ம அனுப்புறோம்ல அது மாதிரி அதுல வந்து ஒரு இன்ஜின் வச்சு அந்த இன்ஜினை நம்ம ஆப்ரேட் பண்ணா அது ஆர்பிட் சேஞ்ச் ஆகும். அப்படிதான் பண்ணணும், அதுதான் ஈஸி. இல்ல சார், 1 கிலோமீட்டருக்கு இன்னொரு டெப்ரிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? அதுக்காக சார் இப்போ வருங்காலத்துல வந்து இல்ல அதனுடைய சைஸ் அவ்வளவு பெரிய சைஸா இருந்தாலும் நம்ம ஒரு இதெல்லாம் மேல உள்ளதை வந்து நம்ம டைவர்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபோர்ஸ் கொஞ்சமா தான் கொடுக்கணும். ஓகே சார். அதனால ஒரு இன்ஜின் நம்ம ஒரு வச்சு அந்த இன்ஜின் ஆப்ரேட் பண்ணா அந்த த்ரஸ்ட் ராக்கெட் த்ரஸ்ட் மாதிரி அதை அப்படியே புஷ் பண்ணி வேற ஆர்பிட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடும். ஓகே சார். சார் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம நீங்க இந்த டவுட் கிளியர் பண்ணிட்டீங்க சார். இன்னொரு டவுட் என்னன்னா, இதே வந்து வருங்காலத்துல வந்து இன்னும் ஒரு பெரிய விண்கற்கள்லாம் வந்து நம்ம பூமி மேல அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா சார்? நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க சார். அதுக்காக வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்பேஸ்ல வந்து ஏகப்பட்ட ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல சார், அந்த ஹைட்ரஜன்ஸை நம்ம ஒரு ஃபோர்ஸஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த ஆர்பிட்டால் விட்டு பெரிய ஒரு ஏகப்பட்ட ஃபோர்ஸஸ் மாதிரி அந்த விண்கல் மேல செலுத்தணும்னா அந்த ஃபோர்ஸஸ் மூலமா வந்து அது நம்ம அந்த ஆர்பிட்டால் விட்டு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார், ஒரு பெரிய விண்கல் வந்ததுன்னா? இல்ல அது இப்போ நம்ம வந்து ஒன் இஸ் நேச்சர், another one is what we are thinking how to do it. Nature வந்து you should not fight with the nature. வந்து நிறைய ஒரு ஆர்பிட்ல நிறைய அந்த விண்கற்கள் எல்லாம் நிறைய சுத்திட்டு இருக்கு. அந்த இதை வந்து நம்ம ஏதாவது பண்ணுனா நிறைய விண்கற்கள் நம்ம மேல வரும். ஓகே சார். இந்த இது மாதிரி தேனீச்சை மாதிரி அப்படியே இருக்காது, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணா எல்லாம் நம்ம மேல வந்து பாயும். அதுக்கு பதில் எது வருதோ அதை நம்ம டேக்கிள் பண்ணதுக்குள்ள பாசிபிலிட்டியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு லேயர் உண்டாக்கலாம், அயன் டோம் மாதிரி ஒரு டோம், பூமிக்கு சுத்தி ஒரு டோம் மாதிரி இருக்கு, ஒரு இதை உண்டாக்கி அந்த டோம் வந்து அந்த விண்கற்கள் வந்து வெளியில தள்ளதுக்குள்ள வாய்ப்பை உண்டாக்கி அப்படி செய்யலாம். நிறைய நல்ல யோசனை நீங்க சொன்னது. அதுதான் சார், இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஒரு கிரியேட் பண்றோம்னா வேற ஒரு விண்கல்கர் வர சொல்ல வந்து நம்ம பூமி எர்த்தானது வந்து ரொம்ப நாட்கள் பாதுகாக்குதுல்ல சார், அதுதான் சார். ஓகே சார். சார் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா, இப்போ நேஷனல் சயின்ஸ் டேக்கு என்னுடைய ஒரு படைப்பு நான் படிச்சிருந்தேன் சார், அதை பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சார்? சொல்லுங்க சார். இப்போ வந்து டெப்ரிஸ் வந்து நம்ம பூமியில இருந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? பூமிக்கு மேல
ஆமா சார். அதை வந்து நான் கிளியர் பண்ணதுக்காக நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் சார். நானு இந்த ராக்கெட் அந்த சேட்டலைட் வந்து ரீயூசபிள் பண்றதுக்காக அதுக்காக நான் ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன் சார். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா வந்து ஒரு ராக்கெட் வந்து நம்ம பூமியில இருந்து செலுத்துறோம்னா அது வந்து அந்த ஆர்பிட்டல் அந்த ஒரு டைம்னு ஒன்று இருக்குல்ல சார். ஒரு சேட்டலைட்டுக்கு ஒரு இவ்வளவுதான் ஒரு லைஃப்னு. அந்த லைஃப் முடித்து சொல்ல வந்து நம்ம வந்து போயிட்டு இங்க இருந்து ஒரு சேட்டலைட் மூலமா அனுப்பிச்சு அதுக்கான எதனா ஒரு பார்ட்ஸ் போயிட்டு இருக்கலாம் சார். இப்போ வந்து ஒரு சேட்டலைட்னா அந்த பார்ட்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்து அது வந்து லைஃப் வந்து முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்றோம்ல சார். அந்த பார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு நம்ம அந்த பார்ட்ஸுக்கு பதிலாக வேற ஒரு பார்ட்ஸ் அங்க வச்சுட்டோம்னா வந்து அது வந்து மீண்டும் வந்து ரீயூசபிளுக்காக அப்படியே மீண்டுமா லைஃப் அதிகமா இருக்குல்ல சார். கரெக்ட். இப்போ வந்து இது உங்க ஐடியா வந்து ஹபிள் டெலஸ்கோப் இருக்குல்ல. ஹபிள் டெலஸ்கோப் லாஸ்ட் 20 இயர்ஸா இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து ஹபிள் டெலஸ்கோப் ஒர்க் பண்ணல. ஏன் ஒர்க் பண்ணலன்னு இங்க பூமியில இருந்து ஸ்டடி பண்றாங்க. ஒவ்வொரு பார்ட் செக் பண்றாங்க. செக் பண்ணி கடைசியில் கண்டுபிடிச்சதுல ஒரு பார்ட் ஒர்க் பண்ணல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹபிள்ல உள்ள அந்த பார்ட்டை சரி பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்க போயிட்டு அந்த ஆர்பிட்ல அதுவும் 500 கிலோமீட்டர் ஆர்பிட், இதுவும் 420 கிலோமீட்டர் ஆர்பிட். அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆர்பிட்ல போய் அதை கேப்சர் பண்ணி அந்த பார்ட் அந்த அஸ்ட்ரோநாட் வெளியே போய் அந்த இதில் உள்ள பார்ட்டை சேஞ்ச் பண்ணி அதை ஒர்க் பண்ண வச்சுட்டாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்பேஸ் ஷட்டில்லையும் அந்த டைல்ஸ் மாத்துறது வெளியே போய் பண்றது எல்லாமே அஸ்ட்ரோநாட் பண்ணியிருக்காங்க. அப்படி எதுக்கு பண்றாங்கன்னா அதனுடைய லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. ஆனா ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல போய் பண்ண முடியாது. அது 36,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்க மனிதன் போய் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம ஒரு ஃபியூவல் டிப்போவே அனுப்பி அந்த டிப்போ அங்க மெயினா பண்ணக்கூடியது ஃபியூவல் தான். இந்த வேற பார்ட்டிகள் வேற பார்ட்ஸ் எல்லாம் வந்து மோசமாகாது. சாதாரணமாட்டு ஸ்பேஸுக்கு போயிடுச்சுன்னா அந்த பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு லைஃப் நிறைய இருக்கும். ஆனா எதுக்கு லைஃப் குறைவுன்னா ஃபியூவல் போயிட்டுனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆர்பிட் சேஞ்ச் ஆகும். அதனால ஃபியூவல் போய் ஃபியூவல் ஃபில் பண்ணதுக்குள்ள பிளான் இருக்குது. நீ சொன்ன மாதிரி பண்றாங்க. அது ஏற்கனவே அந்த ஐடியா இருக்குது. அதாவது நம்ம வந்து நம்மளே அந்த சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணலாம், சேட்டலைட் ஃபியூவல் பண்ணலாம். அது எல்லாமே ஐடியா இஸ் தேர். வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் கரெக்ட். எஸ் சார். இப்போ நாங்க எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி நடத்திருந்தோம் சார். அதுல வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மூலமா வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று நடத்திருந்தாங்க சார். அதுல வந்து 60க்கும் மேற்பட்ட படைப்புகள் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க சார். நீங்க நடத்துற இந்த செக்ஷன் மூலமா வந்து நான் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் தேடல் என்ற ஒரு உத்திகம் என்ன உள்ள பிறந்து நிறைய தேடி இந்த மாதிரி யோசிக்க வந்து எனக்கு ஒரு இது கிடைச்சது சார். இதன் மூலமா வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணதுனால எனக்கு வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது சார். நீங்க சொல்றத வந்து அப்சர்வ் பண்ணிக்கினேன் தேடல்னு என்ற ஒரு வார்த்தையின் மூலமா வந்து ஏகப்பட்டது நாங்க தேடி கிடைக்கிறதுனால வந்து எங்களுக்கான ஒரு மனநிலை வந்து உங்களுடைய வார்த்தையிலிருந்து கிடைக்குது சார். வெரி குட். அப்புறமா வந்து அப்துல் கலாம் அவர் சொன்னது வந்து ஒரு லட்சியம் மாதிரி, லட்சியம் வேண்டும் சிறு லட்சியம் ஒரு குற்றமாகும் சொல்லிட்டு ஒரு கட்டளை இருக்குல்ல சார். அந்த கட்டளைக்கு 300 ஆதாரமா நீங்க சொல்லி தரத வந்து எங்களை அப்சர்வ் பண்றதுக்காக அந்த நல்ல ஒரு கருத்தா இருந்து நாங்க ஏத்துக்கிறோம் சார் இந்த கொஸ்டினை. வெரி குட். எஸ் சார். தேங்க்யூ சார். தருண் நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் தருண்? 11th ஸ்டாண்டர்ட் சார். 11th ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூல்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருமால்பூர், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் சார். ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. Good. You will become a great scientist with good ideas. Good ideas. Yes, sir. Okay, sir. Good evening, sir. Good evening, sir. Yes. Correct, sir. We Karthikeyan 11th standard government higher secondary school ஆகறோம் சார். சார் இப்போ வந்து நம்ம பகல் டயத்துல வந்து சூரிய ஒளியில இருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும்னு சொன்னீங்க சார். சோலார் மூலியமா வந்து அதை வந்து நம்ம நைட் நேரத்துல நிலால இருந்து தயாரிக்க முடியாதா சார்? நிலாவுல வந்து சூரிய ஒளிங்கிறது சன் ரேஸ். That is the power. மூணுக்கு வந்து பவர் கிடையாது. மூணுல நம்ம பார்க்கக்கூடிய வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன் ஒன்லி. சரிங்க சார். மூணுல இருந்து எப்படி பண்ணுவீங்க? மூணுல இருந்து ஹீலியம் 3 நான் சொன்னோம்ல, that's another material is there. சார் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுங்க சார். பகல் டயத்துல பார்க்கும்போது கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி இருக்குங்க சார். நைட் நேரத்துல பார்க்கும்போது கொஞ்சம் ஜில்னஸா இருக்குங்க சார். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இது பண்ண முடியாதா சார்? No. Yes, sir.
Day and night வந்து it's a phenomena because of the sunlight. Yes sir. You are rotating. The earth is rotating. Okay. Yes, because yes, earth is rotating, half the earth gets the sun rays, then yes, the sir. remaining half is cool. Then afterwards this fellow gets sun rays, it becomes hot. So hot and cold is the natural phenomenon. Sir. Okay. அதுக்கு அந்த நம்ம என்ன சொல்றோம்னா அந்த சன் ரேஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது யூஸ் த சன் ரேஸ் அண்ட் ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். எஸ் சார். அதான் நம்ம பாயிண்ட். எஸ் சார். ஸோ தென் நைட்டுக்கு எப்படி பவர் வேணுங்கிறதுக்காண்டி சன் ரேஸ்ல வந்து நம்ம ஜெனரேட் பவரை யூ டு ஸ்டோர் த பவர். எஸ் சார். அப்போ சன் நைட்லயும் நமக்கு அது யூஸ் ஆகும். எஸ் சார். சார் இப்போ வந்து இப்போ கரண்ட் நிறைய வேஸ்ட் ஆகுது, வாட்டரும் நிறைய வேஸ்ட் ஆகுதுங்க சார் இப்போ வீடுகள்ல. அதுக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டுக்கு மேல வந்து தண்ணி ஏத்துறோம் அப்படின்னா இப்ப மோட்டர் நிறைஞ்சிருச்சுன்னா தண்ணியும் வேஸ்ட் ஆகுது, கரண்ட்டும் வேஸ்ட் ஆகுது சார். அப்ப வந்து நம்ம அந்த டேங்க்ல வந்து ஒரு சென்சார் செட் பண்ணி வச்சிட்டோம்னா அலாரம் ஆட்டோமேட்டிக்கா அலாரம் அடிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சார். அப்படி இல்லாட்டி அப்படி சிஸ்டம் இருக்குது. இருக்கு சார். எல்லா டேங்க்லயும் வந்து ஒரு ஃப்ளோட் இருக்குது சார். எல்லா டேங்க்லயும் அப்ப தண்ணி நிறைஞ்ச உடனே ஃப்ளோட்ல வந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ணிடும் தண்ணி பாயறத. தண்ணி பாயறத ஸ்டாப் பண்ண உடனே நம்ம வந்து இந்த மோட்டர் நம்ம ஆன் பண்ணோமா அதை ஆஃப் பண்ணணும். அதுக்கு வந்து இது அப் டு யூ. யூ கேன் கீப் அன் அலார்ம் அண்ட் டூ இட் ஆர் யூ கேன் மேக் இட் ஆட்டோமேட்டிக். எல்லாம் பண்ணலாம். நம்ம வந்து செலவு அதிகம் பண்ணாம பாக்குறது வந்து மேனுவல். அதான் நம்ம பண்றோம். பட் இது நீங்க சொன்ன மாதிரி அது பாசிபிள். எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. Sir, good evening, sir. Yes. Sir, I'm V. Rohit, studying 10th standard from Municipal High Secondary School, Zamin Palavaram. Sir, என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க வந்து டெப்ரிஸ் சேட்டலைட்டை வந்து லைவ் சேட்டலைட் கூட ஜாயின் பண்ணி அதை வந்து ரீயூஸ் பண்ணலாம் ஸ்பேஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல ரீயூஸ் பண்ண முடியாது. டெட் சேட்டலைட் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம அந்த லைவ் சேட்டலைட்டை வந்து இது பண்ணி நம்ம பண்ணலாம்னு சொன்னேன். அதாவது தனியா இருந்தா தானே அந்த இது ஆகும். தனியா இருந்தா புத்தி கெட்டு போய் எதையா போய் இடிக்கும்ல அது. அதனால லைவ் சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டாக்கா லைவ் சேட்டலைட் தானே ஆப்ரேட் ஆகும். இது சும்மா அது கூட ஒரு டெட் மாசா போய்கிட்டு இருக்கும். அதனால தொந்தரவு இல்லை. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார், ஐ எம் தனஜயன், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாலசமுத்திரம், பழனி, திண்டுக்கல். சார், என்கிட்ட வந்து எரிக்கற்களை பத்தி 3 கேள்வி இருக்குதுங்க சார். சார், எரிக்கல் வந்து வர்றப்ப ஓசோன் படலத்துல வந்து எந்த மாதிரிங்க சார் டேமேஜ், அது வந்து எந்த மாதிரிங்க சார் டேமேஜ் பண்ண ஓசோன் படலத்தை? ஒண்ணும் பண்ணாது. அது பாட்டு அது அங்கிருந்து வருது. அதோடைய ஆர்பிட்டே வேற. அது ஆர்பிட் அப்படி ஓசோனை கிராஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாட்டு போகும். அது ஒரு கல் தானே. சார் சார், அப்புறம் செகண்ட் கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காக்காரங்க வந்து நிலால தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நிலால ஹீலியம் 3 இருக்கு. அது வந்து யுரேனியமோட பவர்ஃபுல். அதை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி பார்த்து நம்ம அந்த எரிக்கற்களை வந்து நம்ம பூமியை தாக்கும் அந்த மாதிரி ஒரு தாட்ல இருந்து பாக்குறத விட அதை வந்து நம்ம அதுல என்ன அது பொருள் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி பாதகமா இருக்கிறது சாதகமா யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கான சான்சஸ் இருக்காங்க சார்? கண்டிப்பா இருக்கு. அப்படி இருக்கு. அதனால்தான் அந்த இது ஜப்பான்ல இருந்து ஒரு சேட்டலைட் வந்து அனுப்பி எந்த கல் நம்மளை இடிக்க போதோ அந்த கல்லையே ஸ்டடி பண்ணி அதுல என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுல அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா அஸ்ட்ராய்டுமே நமக்கு யூஸ்ஃபுல் தான். நீங்க சொல்ற மாதிரி எல்லா அஸ்ட்ராய்ட்லையும் there is something important thing is available. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல சயின்ஸ்ல இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுங்க சார். அதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேங்க சார். சொல்லுங்க சார். எல்லாரும் சயின்ஸ்ல இன்னைக்கு சர்சி ராமனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேங்க சார் எங்க ஸ்கூல்ல. சார், எல்லாரும் இந்த சயின்ஸ்ல வந்து இதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். நான் வந்து நீங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுத்தீங்கல்ல சார், அத போய் நான் அவங்களுக்கு போர்ட்ல பாடம் எடுத்துட்டேங்க சார் எல்லா கிளாஸையும். அதுக்கப்புறம் நீங்க அந்த பிரம்மாஸ் மிசைல்லாம் இருக்குது இல்லைங்க சார், இந்த பிரம்மாஸ் மிசைல்லாம் சொன்ன உடனே அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த ராக்கெட்டுக்கு என்ன வித்தியாசம், மிசைலுக்கு என்ன வித்தியாசம், அப்புறம் யூனிவர்ஸ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்புறம் நீங்க அடிக்கடி இடையில ஒரு மோட்டிவேஷன் வார்த்தைலாம் சொல்லுவீங்கல்ல சார்,
நம்மளோட பிரெயினோட நியூரான்ஸோட அமைப்பு, அது வந்து யூனிவர்ஸோட அமைப்பு இருக்கு. நம்ம வந்து அந்த அளவுக்கு சிந்திக்கணும். நீங்க சொல்ற வார்த்தையில அப்படியே ஒவ்வொரு நாள் நைட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க வைக்குதுங்க சார். சார் நம்ம நினைச்ச எவ்வளவோ கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து சாதாரண இதோட இருந்துக்கிறோம். ஐன்ஸ்டீனுங்கிற ஒரு மனுஷன் தான், நம்மளும் ஒரு மனுஷன் தான். அவர் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கா, நம்மளையா இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க சார். வெரி குட் சார். எனக்கு வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்டிங் சார். சார், நீங்க டெய்லி கிளாஸ் எடுக்கிறப்ப இதே மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் வார்த்தை, முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப இதா இருக்குங்க சார். ஓகே, ஐ வில் டு இட். எஸ் சார், தேங்க் யூ சார். நிறைய இருக்கு, பண்ணலாம். எஸ் சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். எஸ் சார், ரொம்ப தேங்க் யூ சார். யூ ஆர் எ சயின்டிஸ்ட் நவ. இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆயிருங்க சார். சீஃப் ஆகணுங்க சார். அதாங்க சார் ஆசை. ஓகே, வெரி குட், வெரி குட். எய்ம் ஹை, aim high. Think, yes sir. குறைவான குற்றமுடைய small aim is a crime. Yes sir, yes sir. Think big, think big, think big. Think big, achieve big. Yes sir. Yes, yes. Yes sir, thank you sir. Okay, thank you, thank you. Thank you, Good evening. Good evening sir. ஐயா மாலை வணக்கம் ஐயா. Sir, I am தர்ஷினி மாலை வணக்கம். ஐயா, என் பெயர் தர்ஷினி. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு உயர்நிலைப் பள்ளி திருப்பாச்சூர், திருவள்ளூர் மாவட்டம் ஐயா. உங்களை மாதிரி அவ்வளவு அழகாட்டு என்னால தமிழ் பேச முடியாது. ஐயா, என்னோட முதலாவது கேள்வி, ஐயா சூரிய புயல் ஏற்படுதுலாங்க ஐயா. அப்போ சூரியன் புயல். சூரிய புயலுங்க ஐயா. சூரிய புயலா? ஓகே. அப்போ சூரியன் கிட்ட இருக்கிற சேட்டலைட்லாம் பாதிப்படுதுலாங்க ஐயா. சூரியன் சேட்டலைட் கிடையாது. என்ன சேட்டலைட் இருக்கு? நேச்சுரல் சேட்டலைட்ஸா இருக்கு சூரியன்ட்ட. எர்த் சேட்டலைட் ஃபார் சூரியன். ஆமாங்க ஐயா. அது வந்து பாதிப்படையுதுன்னு சொல்றாங்க. பாதிப்படையும். சோலார் ஸ்டார்ம்னால எல்லா கிரகங்களும் பாதிக்கப்படும். கிட்ட இருக்கிறது கூடுதலா பாதிக்கப்படும். எது கிட்ட இருக்கு? மெர்க்குரி, வீனஸ்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. நம்ம அவ்வளவா பாதிக்கப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? ஏங்க ஐயா? ஏன் சொல்லுங்க. நான் சொல்லி இருந்திருக்கேனே, நம்மள ஏதோ ஒண்ணு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது பேர் என்ன பேரு தெரியாதா? தெரியலங்கய்யா. தெரியலையா? அப்புறம் சொல்லி தரேன். ஓகே, சரி. அது எப்படிங்கய்யா தவிர்க்கலாம்? சொல்றேன். ஓகே, வேற ஒரு பையனுக்கு அந்த கேள்வியை கேட்கறேன், அவன் சொல்லுவான். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அது எப்படிங்கய்யா தவிர்க்கலாம்? அது ஹலோ, any one of you can answer this question? Sir, yes sir. Van Allen belt protect sir. அந்த பொண்ணுக்கு தெரியல. சொல்லுங்க அத பத்தி. சார், நீங்க சொல்லிருந்தீங்க சார், Van Allen belt வந்து இட்ஸ் a kind of gravitation force. அதுக்கு ரொம்பவே பவர் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க சார். ரேடியேஷன் இந்த மாதிரி சோலார் ஸ்டார்ம் இதெல்லாம் வந்து தவிர்க்குது. நம்ம சேட்டலைட் அனுப்பும்போது கூட அதை கிராஸ் பண்ணணும்னா ரொம்பவே ப்ரொடெக்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். முதல் பாயிண்ட் வந்து ப்ரொடெக்டிங் தி எர்த். நம்ம எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. நம்மளுடைய அமைப்பு, இந்த எர்த்தினுடைய அமைப்பே ரொம்ப விசேஷமானது. நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு இது இருக்கு. எல்லா விதத்திலையும் பார்க்கும்போது இந்த சீசன்ஸ் இருக்கு, எல்லா ரிசோர்சஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு எர்த்துக்கு. அந்த டெம்பரேச்சர், நல்ல டெம்பரேச்சர் இருக்கு, மனிதன் வாழ்வதற்குள்ள எல்லா வசதிகளும் இருக்கு. இதே மாதிரி ஒரு பிளானட் இருக்குமா இந்த யூனிவர்ஸ்ல? பெரிய டவுட். அதுதான் ஒரு இந்த கார்ல் சாகன் சொல்றாரு, we have to protect ourselves. Yes sir, கண்டிப்பா சார். சரி தர்ஷினி, you got the answer? ஆமாங்க ஐயா. சரி, ஓகே. ஓகேங்க, thank you ஐயா. தேங்க்ஸ். ஆவது இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்க. Sir, good evening sir. Yes sir, yesterday I was the one who asked you a question about that Hanish shooting black hole. See, Hanish, I went through Hanish. Hanish is the name of the person. Okay sir. அவர் வந்து astronomer, NASA astronaut, space scientist, professor. இவருக்கு பேர்ல இவர் Hanish 10 சொல்லிட்டு ஒரு டார்ஃப் சேட்டலைட், டார்ஃப் ஸ்டார், நாட் சேட்டலைட், டார்ஃப் ஸ்டார், அது வந்து இருக்குது. So that galaxy is located
34 million light years away. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அந்த ஹனீஸுக்கு பேர். ஹனீஸ் இஸ் நாட் a particle. நீங்க சொன்னீங்கல்ல பார்ட்டிகல், அப்படி ஒரு நோ பார்ட்டிகல். சார், நான் பார்ட்டிகல் நான் சொல்லல சார். அது என்ன பண்ணுதுன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் அப்சார்பிங் ஸ்டார்ஸ், பிளாக் ஹோல்னா மாசஸ் அப்சார்ப். No, it's a dwarf star. See, there are different types. Our sun becomes a dwarf star. I will explain to you. Yes, sir. Big star la vandu it will become a supernova and will become either black hole or it can become a neutron star. So this is a dwarf, it's a small one, this star. Okay, it sir. Is not a black hole. Sir, but they mentioned like that, sir. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருந்து ஸ்டார்ஸ் வந்து என்கல்ஃப் ஆகுது அப்படினு சொல்றாங்க. இல்ல அது வந்து that is a theory of black hole. இதுல இருந்து இல்ல, இது this is a small one. You ignore this point. What is important is there are big black holes. பெரிய பெரிய ஸ்டார் வந்து black holes ஃபார்ம் பண்ணும்போது whether black holes can generate new star, அதான் that is the point. So இது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. Stephen Hawking has told, number of times he has told, from the singularity of the black hole, new stars get generated. He has told that. Okay. From the theory. அது மாதிரி பெரிய பெரிய black hole இருந்து தான் அந்த singularity will be dominant. அதுல இருந்து ஸ்டார் வரலாம். But this is not the important point. This is Venice is the dead star. Small star. Okay, sir. சார், அப்புறம் இன்னைக்கு எனர்ஜி கன்சர்வேஷன் பத்தி ஒரு 2 ஐடியாஸ் சொல்லலாம்னு இருக்காங்க சார். சொல்லுங்க சார். இப்போ கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஃபுட் பிரிண்ட் எல்லாமே அதிகமாயிட்டு தான் சார் இருக்கு. ஸோ ட்ரீஸ் எதுக்கு நம்ம வளர்க்குறோம்னா அது ஒண்ணுதான் கன்ஸ்ட்ரக்டிவா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுது அதோட லிவிங்காக. ஸோ அந்த மாதிரி நம்ம கார்பன் டை ஆக்சைடு எப்படி நெட் எமிஷன்ஸ் தான் கம்மி பண்ண முடியுமே தவிர அது ப்ரொடியூஸ் ஆயிட்டே தான் சார் இருக்கும். ஸோ அதுவும் எதுக்காக ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? இண்டஸ்ட்ரியல்னால தான். இல்ல, you take some 10 points where carbon dioxide is produced. One is industry emission. Okay, that industry emission வந்து whether you can make it that carbon dioxide இல்லாம smoke உண்டாக்க முடியுமா, இல்லனா smoke வந்து அந்த processலயே you can reprocess it so that it does not produce carbon dioxide. இப்போ வந்து green energy-ல எல்லாம் அதான கான்செப்ட். ரெண்டாவது ஹவுசிங், லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுல எல்லாம் நிறைய எமிட் ஆகுது. ஏர் கண்டிஷனிங் எமிட் ஆகுது. இந்த மாதிரி if you have to go through point by point, find out that 50 billion tons of carbon dioxide which we are producing, you should reduce. அதான் net zero-ங்கிறது. ஆமா சார். நம்ம கவர்மெண்ட்ல 2070ல it will be net zero carbon. Means what? Produce carbon production and consumption ஈக்குவலா இருக்கும். No carbon. சார் அது எப்படி சார் பாசிபிளா சார்? ஏன் பாசிபிள் இல்ல? the cars which you are using, make it electric cars. Okay sir. Carbon dioxide will not be emitted. Make construction, green construction. Now green construction has come. The type of material you use, the brick can produce carbon, but whereas the ash cannot produce carbon. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கணும். There are methods we can do that. அதுல இருந்து நம்ம எனர்ஜி ஜெனரேட் பண்ண முடியுமா சார்? அதுக்கு ஒரு ஃப்ரீ எனர்ஜி இருக்கும்ல சார், அதை யூஸ் பண்ணி நம்ம கன்சர்வ் பண்ண முடியுமா சார் CO2ல இருந்து? No, if you are CO2, you convert the CO2 into energy is another point. But what I am saying, when you are கார்ல இருந்து நீங்க வந்து ஃபியூல் எரிச்சு கார்பன் டை ஆக்சைடு உண்டாக்குறீங்க, அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வந்து you cannot conserve. So that is why we are going for electric vehicle itself. Don't produce carbon dioxide. இப்போ வந்து பெரிய இண்டஸ்ட்ரியில எல்லாம் if you are producing carbon dioxide, that carbon dioxide you should see that it is not carbon dioxide. You convert it. You split it. இதுல எல்லாம் அந்த திருப்பூர்ல எல்லாம் டை இந்த கலராட்டு வரும். ஏன்னா துணி இது வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் வேஸ்ட் வாட்டர், இட் இஸ் நாட் வேஸ்ட் வாட்டர், இட்ஸ் ரியலி வெரி ஹார்ம்ஃபுல் வாட்டர். கலராட்டு வரும். அதை பியூர் பண்றதுக்கு தேர் இஸ் எ ப்ராசஸ், அது அவங்க வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கடைசியில் வெளியில வரக்கூடிய வாட்டர் நல்ல வாட்டரா வருது. ஸோ இது மாதிரி கன்வர்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்கு.
ஓகே ஓகே சார். ஓகே சார். So it should be made mandatory for any industry. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எஸ் சார். சார் என்னோட செகண்ட் தாட் என்னன்னா சார் இப்போ ஏரோடைனமிக்ஸ்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஃபிளைட்டு கார்ல அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னு சொல்றோம் சார். ஸோ அது போகும்போது நம்ம மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம எதிர்த்துட்டு நம்ம போகும்போது அங்க ஒரு டிராக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. எல்லா மோஷன் சாலிட் ஆப்ஜெக்ட்லயும் அது கிரியேட் ஆகுதுன்னு படிக்கிறோம் சார். ஸோ அப்போ வந்து அங்க சேஞ்ச் இன் ப்ரெஷர், சேஞ்ச் இன் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட்லாம் நடக்கும்போது அதை நம்ம கன்சர்வ் பண்ணி அதுல இருந்து எனர்ஜி கிரியேட் பண்ண முடியுமா சார்? ஒரு ஏரோப்ளைன் பறக்கும் போதோ அதுல இருந்து ஃப்ரீ எனர்ஜி சோர்ஸ் மாதிரி இருக்கிற விஷயத்தையே அல்டர் பண்ணி. ஆக்சுவலா இந்த டிசைன் நம்ம பண்ணும்போதே யூ வாண்ட் மினிமம் டிராக் டிசைன்ல. ஏன்னா டிராக் ரெடியூசஸ் த ஸ்பீட். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போனாதான் எனர்ஜி சேவ் ஆகும். க்ரூயிசிங் ஸ்பீட் வந்து கரெக்டா இருந்தால் தான் த யூஸ் ஆஃப் த ஃபியூவல் ஃபார் த ஏரோப்ளைன் வில் பி மெயின்டைன்டு. இல்லைன்னா ரொம்ப டிராக் இருந்ததுன்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் ஃபியூவல். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகம். அதனால ஸோ யூ ஆர் கோயிங் டு வேஸ்ட் ஃபியூவல். இது வாட் இஸ் த மெயின் பாயிண்ட் நமக்கு என்னன்னா, ஹவு டு ரெடியூஸ் தி கன்சம்ஷன் ஆஃப் ஃபியூவல். அதுதான் நம்மளோட எய்ம். நாட் டு ஜென்ரேட் எனர்ஜி அவுட் ஆஃப் சம்திங். Reduce the consumption of fuel so that you can go for long distance with minimum fuel. When it is minimum fuel, your speed can be increased. Okay sir. Sir, last question sir. சார் எனக்கு வந்து இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வேர்ல்டு மாதிரி பார்க்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை சார். நிறைய அந்த மாதிரி மூவிஸ் பார்ப்பேன். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் நம்ம படிக்கும் போது எனிதிங் இஸ் பாசிபிள்ங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் என்கவுண்டர் பண்ணேன் சார். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அது யூஸ் பண்ணி பார்ட்டிகல்ஸ்லாம் டெலிபோர்ட் வேற பண்ணிருக்காங்க. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்? 12th ஸ்டாண்டர்ட் சார். இந்த ஸ்கூல் சார் முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குமார் நகர், திருப்பூர். திருப்பூர். Oh, that's why I told திருப்பூர். Okay. Yes sir. Okay. அது வந்து குவாண்டம் லெவல், ஆட்டம்ஸ் லெவல்ல அந்த பிசிக்கல் ஃபோர்சஸ் எல்லாமே இருக்கு சார். ஆனா நம்ம கிளாசிக்கல் பிசிக்ஸ் லெவல்ல பார்க்கும்போது அது ஏன் சார் டிசப்பியர் ஆயிருது? அதை நம்ம கொண்டு வர முடியுமா? நம்ம எக்ஸிஸ்டன்ஸ்க்கு அதை கொண்டு வந்தா ரொம்பவே அழகா இருக்கும் சார். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எங்கனாலும் நம்ம இருக்கலாம். வேவ்ஸ், இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்கு சார். இது வந்து பாசிபிளா சார்? இந்த மாதிரி டெலிபோர்டேஷன்லாம் கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் சார். நம்ம ராக்கெட் டெக்னாலஜில யூஸ் பண்ணா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெலிபோர்டேஷன்லாம். அந்த சின்ன பார்ட்டிகல்ல நம்ம பண்ணது வந்து நம்ம பெரிய லெவல் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து நம்ம என்டாங்கிள் பண்ணி எதுவும் வாய்ப்பு இருக்கா சார் ஃபியூச்சர்ல? நான் அதை பத்தி தான் சார் படிக்கலாம்னு இருக்கேன். அதுதான் சார். See, that is what you are talking is the new current topic. Yes sir. See, quantum mechanics is a current topic. All related things are all quantum based now. So yes, I would there is nothing. Our Einstein has not talked much about it, but Stephen has talked about the quantum theory. ஸோ பேசிக் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டீஃபன் இதை படிச்சீங்கன்னா அந்த பேசிக் இதெல்லாம் தெரியும். பட் நிறைய யூடியூப்ல நிறைய குவாண்டம் இதை பற்றி வருது. யூ சி த ஆர்ஐ சேனல்ஸ், யூ சி ஆர்ஐ ராயல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஆர்ஐ சேனல்ல வந்து குவாண்டம் இதை பற்றி, குவாண்டம் தியரியை பற்றி நிறைய மெசேஜ் வருது. நிறைய பேர் பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க கேளுங்க, நல்லா இருக்கு. You have got a great thought. You are going to be a big scientist, physics scientist. எஸ் சார், நோபல் பிரைஸ் வாங்கணும் சார் அல்டிமேட் டைம். ஏன்னா ஒரே ஒரு பிசிக்ஸ்ல ஒரே ஒரு நோபல் பிரைஸ் தான் இந்தியாவுக்கு இருக்கு சார், சிவி ராமனுக்கு. ஆமா, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கொரோனாவுக்கு இருக்கு. Though he is not staying in India, he didn't stay in India. அவரும் பிசிக்ஸ் தான். கொரோனா யாருக்கு சார்? யாருக்கு சார்? ப்ரொஃபசர் கொரோனா சார். அவர் இந்தியன் ஆரிஜின் சார். அப்ப சந்திரசேகரும் இந்தியன் ஆரிஜின் தான். பட் போனது வந்து யுஎஸ்ஏக்கு தானே சார் போச்சு. பிறந்ததெல்லாம் இந்தியா தானே. ஆனா இந்தியா அக்கவுண்ட்ல ஒண்ணே ராமன் வந்து ஒரிஜினல் இந்தியன். ஆமா சார். இந்தியன்னா இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே கண்டுபிடிச்சது. மற்றவங்க எல்லாம் இங்க இருந்து போய் அங்க வெளிநாட்டுல கண்டுபிடிச்சது. சந்திரசேகர், ராமகிருஷ்ணன் அவங்க எல்லாம் சயின்டிஸ்ட் கிடைச்சிருக்குல்ல, அவங்க எல்லாம் வெளிநாட்டு போய் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே சார். நீங்க இங்கேயே படிச்சு இங்கேயே ஒர்க் பண்ணி இங்கேயே கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸ் வாங்குங்க. ஓகே சார். எதுல நோபல் பிரைஸ் வாங்க போறீங்க சார்? ஃபீல்ட் ஆஃப் பிசிக்ஸ்ல தான் சார். ஆமா, ஃபீல்ட் ஆஃப் பிசிக்ஸ்ல எந்த ஏரியா சார்? நான் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் ரெண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்ட் சார். ரெண்டுமே இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ்.
Astrophysics. Astrophysics, sir. Okay, no, astrophysics I know. What I am suggesting for you to get Nobel Prize is study about the universe. There are many unknowns in the universe. Universe matrame more than 30-40 Nobel Prize already people have got, but for all wrong findings they got. Anything you tell, then immediately they give Nobel Prize about the universe. So if you want to get Nobel Prize, you study universe more deeply. Go to the depth of the universe, you'll get Nobel Prize. This is one area. Other area is this, like what you said, that conversion to energy. What we think which is not possible, you think it is possible. That's what you should do it. Sure, sir. Sure, sir. Okay. Good luck to you. Thanks a lot, sir. Thanks a lot, sir. We will celebrate one day. We will celebrate one day your Nobel Prize. Okay, sir. Thank you, sir. Good evening, sir. Good evening, sir. Yes. Sir, my name is Yaswasan, sir. Sir, I am Yaswasan, studying 8th standard, sir. MKG Boys Higher Secondary School, Guru Rajpet, Ranipet district, sir. Where Naveen Kumar எழுதிருக்கு? Sir, அது Gmail இருந்து வந்ததனால எங்க அண்ணன் பேர் வந்துருச்சு, sir. உங்க அண்ணன் போட்டோவும் இருக்கு. அது எங்க அண்ணன் இல்ல சார், எங்க அப்பா சார். அப்பாவா? சரி, ஓகே. சார், என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அப்பா போட்டோ போட்டுருக்கீங்க, நவீன் குமார் வந்து உங்க அண்ணனுக்கு பேரு. எஸ் சார். ஓகே. உங்க பேரும் இல்ல, உங்க போட்டோவும் இல்ல. எஸ் சார். ஓகே. இது எங்க அப்பா Gmail சார். You switch on your video? No, you sir. Put on your video, then I will see you, not your father. Okay, sir. I will change, sir. Okay. Ask your question. Sir, my first question, sir, இப்போ சூரியன்ல இருந்து சோலார் பேனல். Yes. Hello, Naveen Kumar. சார், நீங்க வீடியோ கேட்டீங்கல்ல சார், இப்போ வீடியோ எனேபிள் பண்ணுவாரு. சரி. அதுக்கே இவ்வளவு டைம் ஆகுது? பேசு நவீன். சார். பாக்குறேன். My name is Yaswasan. என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन வசந்த் சார். வசந்த், ஓகே. வசந்த். என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து சூரியன்ல இருந்து நம்ம இப்ப சோலார் பேனல் மூலம் சக்தி எடுக்கிறோம் சார். ஓகே. அது வந்து இப்போ எல்லாரும் பூமியில இருக்கிறவங்க நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சூரியன்ல இருக்கிற சக்தி குறையுமா சார்? இல்லையே, சூரிய சக்தி எப்பவும் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்குது, அப்படியே தான் இருக்கும். சூரியன்ல இருந்து எப்படி சக்தி வருது? சூரியன்ல இருந்து எப்படி சக்தி வருது? எது சக்தி கொடுக்குது சூரியன்ல? சூரியனுக்கு யார் சக்தி கொடுக்குறா? அதான் சார், எப்படி சார் அது சூரியனுக்கு தானாவே எப்படின்னா சக்தி உயருதா சார்? சூரியனுடையது ஒரு கேஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ரெண்டும் சேர்ந்து அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இட்ஸ் ஃபியூஷன் எனர்ஜி. எது எதுவும் ஃபியூஸ் ஆகுது? ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஃபியூஸ் ஆகி ஒரு பெரிய எனர்ஜி, ஒரு ஃபயர் பால் ஒரு பால் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து பர்ன் ஆகிட்டு இருக்கிறதுனால அது எமிட்டிங் தி ஹீட். அந்த ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. தட் இஸ் கான்ஸ்டன்ட். நீங்க எவ்வளவு சோலார் பேனல் போட்டாலும் பரவாயில்ல, இது ஒரு நம்மளுடைய பூமிக்கு மாத்திரம் இல்லை, எல்லா கிரகங்களுக்கும் அந்த சோலார் எனர்ஜி போகுது. ஓகே. இட்ஸ் வெரி ஹியூஜ். அதனால நீங்க எல்லாரும் இருக்கக்கூடிய 8 பில்லியன் ஆள்களும் அவங்களுக்கு ஒரு சோலார் பேனல் போட்டாலும் பூமிக்கு ஒன்றும், அந்த சூரியனுக்கு ஒன்றும் பாதகம் இருக்காது. சார், என்னோட இன்னொரு क्वेश्चन இருக்கு சார். ஓகே சார், எனக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு சார். சார், இப்போ வந்து பூமியில கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ற இது மரத்தாவரங்களை தவிர வேற எதனா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ற இது இருக்கா சார்? ட்ரீஸ், இந்த ட்ரீஸுக்கு வந்து இட்ஸ் a peculiar ப்ராப்பர்ட்டி. அது பேரு போட்டோசிந்தசிஸ். ட்ரீஸுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும்போது அது என்ன பண்ணுது? அப்சார்பிங் கார்பன் டை ஆக்சைடு, கன்வெர்ட்டிங் கார்பன் டை ஆக்சைடு இன்டு ஆக்சிஜன், லீவ் த ஆக்சிஜன். இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரீஸ்க்கு மாத்திரம் தான் உண்டு. அனிமல்ஸ்க்குலாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங் எல்லாமே they use oxygen and waste வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். ஹியூமன் பீயிங் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறாங்க. ஆனா
ட்ரீஸ் மாத்திரம் தான் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜன் வெளியிடுது. ஓகே சார், அப்போ வந்து வேற எந்த உயிரினமும் யூஸ் பண்ணாத சார் கார்பன் டை ஆக்சைடை? கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறாங்க எல்லா உயிரினங்களும். அதான் சார், உள்வாங்குற உயிரினம் எதுவும் கிடையாதா சார்? இல்ல இல்ல கிடையாது. சரி சார். சார், என்னோட இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். அது ரொம்ப பழைய கொஸ்டின் சார், ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிருக்கேன் சார். சொல்லுங்க சார். இப்போ வந்து வாட்டர்ல இருந்து ஆக்சிஜன் எடுக்க முடியுமா சார்? ஆமா, எடுக்கலாம் சார். அப்படின்னா இது ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் இது விண்வெளியில இருக்கும்போது வாட்டர்ல இருந்து ஆக்சிஜன் எடுக்க முடியுமா சார்? விண்வெளியில இருக்கும்போது அவங்க வாட்டர் கொண்டு போவாங்க. அதான் சார், கொண்டு போவாங்களா சார்? அதுல இப்போ வந்து சிலிண்டர் எடுத்துன்னு போவாங்கன்னு சொல்லுவீங்களா சார்? ஆமா. அது சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களா சார்? அங்க கன்வர்ஷன்ல ப்ராசஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவங்களோட என்ன எய்ம்? அவங்களோட எய்ம் வந்து ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அங்க இருந்து எல்லா பொருள்களை கொண்டு வரணும்னு தான் பார்ப்பானே தவிர அங்க போய் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நான் நினைக்க மாட்டான். அதனால இனிமேல் இந்த நம்ம லிவிங் வரும்போது இப்போ மூணுல வந்து லிவிங் இருக்கு பண்ணணும் போது மூணுல சவுத் போல்ல வந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஆக்சிஜனை உண்டாக்கி நம்ம எப்படி இருக்கலாம் ஸ்டடி பண்றோம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். ஓகே, குட் ஈவினிங். நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல் இதுல போடுங்க அந்த வியூ, ஒவ்வொருத்தரையும் பெருசா காட்டாதீங்க. ஹலோ சார், பேசுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் எலான் மஸ்க் சார். சார் தேங்க்யூ சார். சார், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து இந்த கார்பன் எமிஷன் வந்து அதிகமா இருக்கிறனால ஒரு பாசிபிள் வே என்னன்னா எல்லாருமே ஈவிக்கு வந்து மாறிக்கிறது அப்படின்னு சொன்னீங்களா சார்? சார், ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஈவில நான் பார்க்கும்போதும் லித்தியம் பேட்டரிஸ் தான் சார் அதிகமா யூஸ் பண்றாங்க. எல்லா எலக்ட்ரிக் கார்ஸுமே லித்தியம் பேட்டரிஸ் தான் ரன் ஆகுது. நிறைய இப்ப புதுசாட்டு சோடியம் பேட்டரிஸ்ல வந்துருச்சு. நிறைய சேஞ்சஸ் வருது, நிறைய டெக்னாலஜிலாம் வருது பேட்டரியில. ஆமா சார், ஆனா இப்ப ரீசெண்டா விட்ட நிறைய பைக்ஸ்ல அது எல்லாமே லித்தியம் பேட்டரி யூஸ் பண்றாங்க. ஆமா ஆமா, ஏன்னா அதுதான் அவைலபிள் சைனால இருந்து. சார் அவைலபிள் சார், பட் அதோட அது ரொம்ப கண்டாமினேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க சார். நிறைய there's a process to convert into lithium also available. ஓ யா சார். சார், நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இக்காரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குல்ல சார், இந்த இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஃபார் அனிமல் ரிசர்ச் யூசிங் ஸ்பேஸ் இனிஷியேட்டிவ். ஸோ அந்த இனிஷியேட்டிவ் மூலமா வந்துட்டு நம்ம இந்த பவுச்சிங்கை வந்து ரொம்பவே இது பண்ண முடியல சார், ஸ்டாப் பண்ண முடியல சார். சார் இது சார், அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் இது பண்றாங்க, அதை மென்ஷன் பண்றது. ஸோ அவங்க வந்து சார் ஒரு ஆர்டிக்கல்ல படிக்கும் போது அவங்க ஒரு குரூப்பா சேர்ந்து அந்த மைக்ரேட்டரி பேட்டர்ன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்குல்ல சார். சார் அதுல வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க சார். அதுல எப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு சின்ன டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து பேர்ட்ஸ்ல எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து எந்தெந்த ஸ்பீஷிஸ் வந்து எவ்வளவு இது வந்து மைக்ரேட் ஆகுது, அதே மாதிரி எதெல்லாம் ரொம்ப என்டேஞ்சர்டா இருக்கு, எதெல்லாம் ரொம்ப கில் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நிறைய ஸ்டடி பண்றாங்க. ஆமா சார். ஸோ ஆப்பிரிக்கால டோட்டல் வேர்ல்டு ஆல் ஓவர் பார்த்தோம் அப்படின்னா கில்லிங் ஆஃப் அனிமல்ஸ் வந்து வேர்ல்டு வைட் அதிகமாயிட்டே தான் சார் இருக்கு ரொம்பவே. அதுவும் இந்தியாஸ்ன்னு வந்துச்சுன்னா லெப்பர்ட்ஸ், ரைனோஸ் அண்ட் ஷார்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய இது வந்து நடந்துட்டு இருக்கு சார் கில்லிங். ஸோ நம்ம வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can able to protectல சார். அந்த மாதிரி ப்ரோச்சிங் போகும்போது டிடெக்ட் இப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் இப்போ ஒரு டைகர் வந்து மானிட்டர் பண்ணோம்னா இப்போ எல்லா டைகர்லயுமே வந்து ஒரு சென்சர் போட்டிருக்காங்க. சென்சர்ல இருந்து மானிட்டர் த்ரூ சேட்டலைட், சென்சர்ஸ் கனெக்டட் டு சேட்டலைட். அப்போ ஏன்னா நம்ம ரிமோட்டா தான் அதை மானிட்டர் பண்ண முடியும். டைகர்லாம் மானிட்டர் பண்ணலாம், எவ்வளவு டைகர் இருக்குது, அதுக்கு என்ன ஆச்சு, அதுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, டிசீஸா, எல்லாமே கண்டுபிடிக்கலாம். நம்முடைய டெக்னாலஜி வந்து நல்ல டெக்னாலஜி தான் ஃபார் டெவலப்பிங் குட் சிஸ்டம் ஃபார் அனிமல்ஸ். ஆனா என்னன்னு இப்போ கொஞ்சம் இந்த நாளடைவில் அனிமலை கொல்லக்கூடாது அப்படி ஒரு இது வந்துருச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னால் வந்து அனிமலை கொல்லக்கூடிய பெரிய வீரன்னு சொல்லுவோம். இப்போ யாரோ அனிமலை கொண்டா அவன் ஜெயிலுக்கு தான் போகணும்.
ஒரு சாதாரண டாக் அடிச்சு கொண்டான போலீஸ் ஜெயில போட்டுறாங்கல்ல. ஆமாங்க சார். அந்த சட்டங்கள் மாதிரி ரொம்ப வருது. இப்ப எல்லா உயிர்களுக்கும் மதிப்பு வந்துடுச்சு. ஆமாமா. சோ அதான் சார் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் பாத்தீங்க ஆப்பிரிக்காலயுமே வந்து அது ஒரு இன்மார்ன்னு நினைக்கிறேன் சார். இன்மார் சேட்டலைட்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் இருக்கு சார். யூகே வருது. இந்த ட்ரையல் கார்டு அதான் சார் ஆன்டி ப்ரௌச்சிங் கேமரா சிஸ்டம்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க சார். இந்த டிடெக்ட் பண்ணி எந்தெந்த இடத்துல வந்து அதிகமா ப்ரௌச்சர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள வந்து டிடெக்ட் பண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க. சோ அத பத்தி தான் சார் நான் யோசிச்சேன். இந்தியால வந்து அது பேஸ் பண்ணி பண்ணோம்னா இன்னும் நிறைய மேரிடைம் சேட்டலைட். அதாவது மெயினாட்டு இந்த ஓஷன் ரிசோர்சஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எவ்வளவு வேல்ஸ் இருக்கு அது மாதிரிலாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கெல்லாம் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன்மார்சாட். பட் தேர்ஸ் அ நார்மல் கம்யூனிகேஷன் சேட்டலைட் மாதிரி இன்டெல் சாட் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது அனிமல் மானிட்டரிங்க்கு. ஓகேங்க சார். அதேதாங்க சார். அந்த சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சருக்குமே நிறைய அந்த கிளைமேட் டேட்டாலாம் வந்து நம்மளால அப்டேட் பண்ண முடியல சார். அதான் பிரிசிஷன் ஃபார்மிங்ல அதான் மெயினாட்டு இஸ்ரேல்ல பண்ணியிருக்காங்க. சேட்டலைட் யூஸ் பண்ணி ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டு சேட்டலைட்டுமே யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா பிரிசிஷன் ஃபார்மிங் பண்ணி ஒரு ட்ரை பிளேஸ் இட்ஸ் ஹோல் பிளேஸ் ட்ரை இஸ்ரேல். பட் ஹோல் பிளேஸ் இஸ் கிரீன் நவ். அது யூஸ் பண்ணி தண்ணியே கிடையாது அவங்களுக்கு. தண்ணி ஆறு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா they have got good water, they have got good resources, எல்லாமே இருக்கு. ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. ரீசைக்கிள் த வாட்டர். நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ண மாட்டோம். நம்ம வந்து பெரிய குபேரன் பிள்ளைகள் மாதிரி நம்ம இது மூவ் பண்றோம். அதனால we don't think that we should recycle, but recycling is very important. நிறைய இடத்துல தண்ணியே இல்ல இப்போ. அப்படி தண்ணி இருந்தாலுமே அதுல வந்து ஃப்ளூரைடு ப்ராப்ளம், ஆர்சனிக் ப்ராப்ளம், மெர்க்குரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணும்னா பெரிய ப்ராஜெக்ட் நம்ம அதுக்கு பண்ணணும், வாட்டர் ப்ராஜெக்ட். எஸ் சார். சோ அதாங்க சார். சோ தேங்க் யூ சார். அண்ட் நான் இத பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ணலாம்னு இருக்கேங்க சார். பண்ணுங்க. வெரி குட். see the ஸ்கூல் லெவல்லயே நீங்க இந்த மாதிரி திங்க் பண்றது is really a boon for India. Yeah, thank you sir. Thank you sir. Okay, right. Hello sir, good evening sir. Good evening sir. Sir, என் பேர் ரக்ஷிதா. நான் திருவள்ளூர்ல வந்து இப்ப 9th இருந்து 10th போயிருக்கேங்க சார். என்னோட क्वेश्चन வந்து என்னன்னா, இப்போ நீங்க வந்து வேன் ஆலன் பெல்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க சார். அந்த பெல்ட்ல வந்து அந்த சன்ரைஸ் எல்லாமே ட்ராப் பண்ணிக்கிட்டு பூமிக்குள்ள வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வந்து போகாமையும் வெளியே வராமையும் வந்து அது வந்து ப்ரொடெக்டிவ் லேயரா வந்து அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் வரும்போது பூமிக்கு ஒரு ஆபத்து ஏற்படுத்துது அப்படின்னா அந்த வேன் ஆலன் பெல்ட்டோட ப்ரொடெக்டிவ் அந்த ஒரு பார்ட் என்னவா இருக்குங்க சார்? see it is only a virtual field. அது வந்து வால் இல்ல. வால்னா தடுக்கும். ஒரு கான்கிரீட் வால் மாதிரி இருந்தனா அஸ்ட்ராய்டா தடுக்கும். அது கான்கிரீட் வால் இல்ல. இட்ஸ் a virtual. whole thing is a magnetic field. அது வந்து field. so asteroid can penetrate there. Okay sir. Thank you sir. Thank you. Good evening sir. Good evening sir. I'm Yamashri பேசுங்க. Higher secondary school பல்லாவரம் sir. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இப்ப ஹிமாலயாஸ்ல இருந்து நிறைய ஐஸ்பர்க்ஸ்லாம் மெல்ட் ஆகிறதுனால சீ லெவல் ரைஸ் ஆகுதுங்க சார். ஹிமாலயா மெல்ட் ஆனா தண்ணியாட்டு கீழே வரும். அதான் சார் சீ லெவல்லாம் ரைஸ் ஆகுதுங்களா சார்? சீ லெவல் ரைஸ் ஆகுது ஹிமாலயாஸ்ல இல்ல. தட் இஸ் அண்டார்டிகா. நம்ம அந்த ஐஸ்பர்க்ஸ்லாம் ஏன் சார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானே கங்கால எல்லாம் வாட்டர் வருது. கங்கா, காஞ்சஸ் ரிவர் இண்டஸ், ரிவர் பிரம்மபுத்திரா, அதெல்லாம் தண்ணி எங்க இருந்து வருது? ஓகேங்க சார். ஹிமாலயஸ்ல இருந்து தான் வருது எல்லாத்துக்குமே. அப்போ ஐஸ் மெல்ட் ஆனோன்னு இந்த கோசி ரிவர் பீகார் ஃப்ளட் ஆயிருவாங்க. அப்படி நிறைய ரிவர் நார்த் இந்தியாவில் உள்ள ரிவர்லாம் ஹிமாலயஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ரிவர்ஸ். ஓகேங்க சார். Sir, I'm also interested to take part in satellite making, sir. Okay. Sir, good evening, sir. Sir, I'm Muhammad Sadiq from Municipal Higher Secondary School, Jamin Palavaram, sir.
சார் இப்போ ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் இருக்குல்ல சார், அது அதோட ஆர்பிட்ல போகும்போது எப்படி சார் அது தனியா வந்து பூமியோ இல்ல மத்த பிளானட்டையோ எப்படி சார் அட்டாக் ஆகுது? சில ஸ்ட்ரே ஆஸ்ட்ராய்டு, நிறைய ஆஸ்ட்ராய்டு இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்டு போயிட்டே இருக்குது, சுத்திட்டே இருக்கு. அதில் சில ஆஸ்ட்ராய்டு வந்து ஸ்ட்ரே ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ ஒரு ஆஸ்ட்ராய்டு இன்னொரு ஆஸ்ட்ராய்டை ஹிட் பண்ணும்போது there's a புஷ், அந்த புஷ்ல அது வந்து வெளியே வருது, அந்த மாதிரி வருது சார். அதே மாதிரி சார் இப்போ ஒரு பிளாக் ஹோல் இருக்குல்ல சார், ஒரு ஆஸ்ட்ராய்ட ஒரு பிளாக் ஹோலை விட ஒரு ஆஸ்ட்ராய்டு பெருசா இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஹோல் அந்த ஆஸ்ட்ராய்டை இழுக்கும் போது அது எப்படி சார் உள்ள போகும்? வாட் இஸ் பிளாக் ஹோல்? டார்க் எனர்ஜி, டெட் ஸ்டார். Dead star. What is asteroid? Asteroid Asteroid is a part of the solar system we are talking. அது வந்து சோலார் சிஸ்டம் அன்னே ஒரு சின்ன ஸ்டார், அதுக்குள்ள இருக்கக்கூடியது அஸ்ட்ராய்டு. ஸோ அஸ்ட்ராய்டு ஹஸ் நோ லிங்க் வித் பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் எங்கேயோ இருக்கு, பெரிய ஸ்டார் பிளாக் ஹோல் ஆகக்கூடியது எவ்வளவோ லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கு. You are talking about asteroid which is near to us. Small asteroid is a small thing, but anything goes to black hole, even the light or anything, even the star will be attracted by the black hole. Okay sir. Okay, asteroid is a very small thing, black hole is a very big thing. Okay sir. Asteroid and black hole, there is no link. Asteroid is near to us, black hole is far away from us. Good evening, sir. I am SUST 10th Standard Government Girls Higher Secondary School, Kavaripakkam, Ranipet District, sir. Okay. Sir, இப்ப குப்பைகள் வந்து கீழே கொண்டு வந்து அதிலிருந்து ரீயூஸ் பண்றதை விட அங்கேயே ட்ரை பண்ண முடியுமா சார்? பெரிய மிஷினரி எல்லாம் பெரிய ஃபேக்டரி உண்டாக்கணுங்க. Is it possible to create a big factory, floating factory to melt all the things? Why you should do it? See, what is easy method, what is cost effective, only people will see that. Yes, sir. First, you have to remove the debris. That's the important thing. Whether you are melting or not melting is different. First, you have to clear the space. So, if you start working there with all the factories, everything, if you put, then that will become a nuisance for living satellites. So, first, you remove the debris so that live satellites can work there. அதுக்கு பிறகு இங்க வந்த பிறகு you change it. Debris எல்லாம் சின்ன 10 centimeter size தான் இருக்கும் debris. Yes sir. That you have to capture everything. Yes sir. Okay. Sir, ஒரு சிறுகோள் வந்து வீனஸ், மார்ஸ், மெர்க்குரியை வந்து தாக்குனா அது என்ன நடக்கும் சார்? ஒரு சிறுகோள் வந்து சிறுகோளா? Yes sir. Asteroid. சிறுகோள்னா what? Small planet na என்னது? Small planet. You are talking about planet or you are talking about asteroid? Sir? What are you talking? Circle means what? Coal means planet. Yes sir. So Mercury is a planet, Venus is a planet, Earth is a planet. Why is that circle? What is the circle you are talking? Sir, asteroid sir. Asteroid. So asteroid is not called circle. Yes sir. It's called winkle and the மாதிரி ஏதாவது சொல்லலாம் தமிழ்ல. Okay, asteroid. Okay, asteroid. Asteroid வந்து மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ் வந்து தாக்குனா என்ன நடக்கும் சார்? தாக்கும் இடிக்கும் அவ்வளவுதான். Yes sir. So okay, there's nothing. There are so many asteroids going and hitting. Nothing will happen. If there will be a dent, there will be some shock to that planet. All these things will happen. But we are worried about Earth because Earth we have got living species. Yes sir. In Venus and Mercury, there is no living species. Yes sir. So if it is hit, sun தாக்குனா என்ன ஆகும் சார்? sun வரைக்கும் போக முடியாது asteroid. Yes sir. Okay. Sir, next question. Good evening, sir. Sir, you have mentioned in last class about the student satellite, and I have two objectives with a case study regarding air pollution, sir. We have heard about the
Sterlite Industries issue in 2013 in Thuthukudi district, sir, with the the gas leakage of sulfur dioxide affect the thousand of people affected by asthma and the respiratory infection. So where is affected from which industry? Sulfur dioxide? Sterlite. Sterlite industry is closed. Yes, sir. But if we predict that gas leakage within a few hours by a small satellite, I hope we can save many people from that, sir. Is it possible, sir? Yeah. Leakage you can find out. Okay, sir. And the stubble burning, sir. Stubble burning in the Punjab, sir. Yeah. Stubble burning. That affected by the lung function, sir. People are affected by the lung function. So is it possible to preventive measures to take that? Yeah. So why that fumes are coming in Punjab? Because they burn all the agricultural field after harvesting. Okay. So the whole fumes come out, and that is floating to up to Delhi, and Delhi gets into problem because of that. It's a pollution. So what is required is don't burn the field. What we want to collect all the field material that is the harvested after harvest, the hay, dry hay. You take out all the hay and make it energy. There is a furnace which can be used to convert all the hay into electric power. The technology is available. So we have told Punjab to do that. Now the Thapar University, I am guiding them, Thapar University in Patiala, they are making a satellite to study the pollution. And they want to study what is the important material in the pollution. Whether it is what type of gas is there. They want to study, and they want to tell what is the harm because of the fumes. So they want to segregate. There's a big team working on that. And this satellite will be launched in August from PSLV. Okay, sir. Thank you so much, sir. Okay. Good evening, sir. So, good evening, sir. No. So, my name is K.S. Chigan. I'm studying 9th standard in Government Model Higher Secondary School, Kashipagan, Dindigul district, sir. Okay. என்னோட கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பேஸுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் அனுப்புவோம். ஆமா. Speak. Unmute. ஸ்ரீகாந்த் அன்மியூட் பண்ணுங்க சார். கேக்குது சார், இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பேஸுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் அனுப்புவேங்க சார். அதுக்கு பதிலா நம்ம வந்துட்டு ரோபோட்ஸ் வந்து அனுப்பலாமாங்க சார்? அனுப்பலாமா? அப்படிதான் ரஷ்யன்ஸ் பண்ணிருக்காங்க சார். அப்போ அனுப்பும்போது அது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காதாங்க சார்? என்ன சைடு எஃபெக்ட் இருக்கும் சார்? இப்போ மனுஷங்க போனா கரெக்டான இன்ஃபர்மேஷன் தருவாங்க சார். ரோபோட்டும் சொல்லலாம். இப்போ மனுஷன் மாதிரி தான் ரோபோட்டும், எல்லாமே கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான். ஓகே சார். சார், இப்போ மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்குங்க சார். அதை நம்மனால பிரேக் பண்ண முடியுமாங்க சார் அந்த பெல்ட்டை? அதுல நிறைய இருக்கு, நிறைய விண்கற்கள் இருக்கு. ஓகே சார். டோன்ட் டிஸ்டர்ப் தட். போய் ஏதாவது பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம தலையில வந்து விழும். ஒன்றும் பண்ணக்கூடாது. அது பாட்டு சுத்திட்டு இருக்கட்டும். Millions of asteroids are there. Don't trouble that. ஓகே சார். சார், இப்போ சன்ல இருந்து உடைஞ்ச கல்லு தான் இப்ப எர்த்தா இருக்கு இல்லைங்க சார்? சன்ல இருந்து உடைஞ்ச கல்லு எர்த்தா? சார் இல்ல சார், சன்ல இருந்து ஒரு சன் வந்துட்டு வெடிச்சு தானங்க சார் இப்ப பிளானட்ஸ் தான் உருவாச்சு. இல்லையே. எப்படிங்க சார்? இல்லையே, அப்படி யாரும் சொல்லலையே. நீங்க எங்க படிச்சீங்க? சார் இல்லைங்க சார், எனக்கா இது சார், அதுதான் கேட்கங்க சார். Planets got formed. Planets got formed not because of the breaking of sun. See, what you have to know is, when the universe got formed, first stars came. When the stars came, they started assembling to form galaxies. When they formed galaxies and the stars are going around the stars are going around the galaxies, then they started building around it some mass, different mass. They started coming in, planets started coming in, but in different form.
And then the planets also started having their own moon. Planets can hit one another because they are all molten masses in the initial stage. Now everything has got formed. There is a good system. The whole planetary system is very good. One to one, they don't hit. They are all going they are highly disciplined today. All the planets, all the moons, all the stars, all the galaxies are highly disciplined today. Only human being is not disciplined. They are all disciplined. Okay, sir. அப்படி பிளானட்ஸ்ல ஃபார்ம் ஆகும்போது ஏன் சார் எர்த்ல மட்டும் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆச்சு? Form ஆச்சுது. So that is what happened is the position of earth is very important. That is, there is a living the space. There is one arc is there in the whole universe where the planets which are there in that arc are called living space planets. So we are studying only the living planets, living space planets only we are studying for finding alternate to Earth. அதில் பார்க்கணும்னா நிறைய பிளானெட்டுக்கு வாட்டர் இருக்குது. That why water is there means the hot mass when it got cooled, totally got cooled, then the whole Earth became water. There was no land mass. The molten metal formed inside as a core and water came around that. So from the water only land came. From water life came. Everything started from water. Okay, sir. இப்போ வந்துட்டு ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் எதனால சார் ஃபார்ம் ஆயிருக்கு? அது இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணும்போது நிறைய பீசஸ் இடிச்சு பீசஸ் விடுங்களா, அதெல்லாம் சேர்ந்து ஒன்னா வச்சுது அவ்வளவு. ஓகே சார். அது என்ன சார் மினரல்ஸ் இருக்கு ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல? நிறைய மினரல்ஸ், எல்லா மெட்டல் எல்லாமே இருக்கு. ஓகே சார். இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு क्वेश्चन சார். இப்போ அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்துட்டு நம்ம பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம எர்த்ல வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்க சார். அப்போ வந்துட்டு எர்த் வந்து ஃபுல்லா ஷேக் ஆகலைங்க சார். அதனுடைய சைஸ் பொறுத்து இருக்கு. அதாங்க சார். இப்போ ஒரு சைஸ்ல வந்து no one is the size, second thing is what it contains, third thing is the speed. To a solid mass na loose mass na ke impact ver மாதிரி இருக்கும். Solid mass very பெரிய asteroid coming with a high speed, then the earth will be affected. அப்படி எர்த் அஃபெக்ட் ஆகும்போது வந்துட்டு எர்த் அந்த ஆர்பிட்டை விட்டு நகர்ந்து போயேதாங்க சார்? இம்பாக்ட் தானே. எர்த் வந்து பெரிய சாலிட் மாஸ், அதனால என்ன ஆகும்னா எர்த் will be affected but earth will not change its course. Okay sir. And asteroid is not that big like earth. Okay sir. சார் இப்போ இந்த கிளாஸ்னால எனக்கு என்ன பலன்னு நான் சொல்லலாமாங்க சார்? சீக்கிரமா சொல்லுங்க, நீங்க நிறைய டைம் எடுத்துட்டீங்க சார். ஓகே சார். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கிளாஸ்ல எங்க ஸ்கூல்லே நான் ஒரு பர்சன் தான் சார் இந்த கிளாஸ்ல வந்துட்டு பாத்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு இந்த கிளாஸ் லிங்க் வந்து நீங்க நான் பேசும்போது கிடைக்கும் சார். அந்த லிங்கை வந்து நான் இப்ப வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருவேங்க சார். இதுக்குன்னே ஒரு குரூப் நான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கேன் சார், ராக்கெட் சயின்ஸ்னு சொல்லிட்டு. சரி. எங்க சயின்ஸ் மேம்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நான் அப்படி ஒரு குரூப் ஆரம்பிச்சு அந்த லிங்கை வந்து போஸ்ட் பண்ணிடுவேங்க சார். வெரி குட் வெரி குட். இப்போ வந்துட்டு நீங்க நடத்துறத இப்ப 3 பேர் பாத்துட்டு இருக்காங்க சார். வெரி குட். ஓகே. என்ன இல்லாம 3 பேர் பாத்துட்டு இருக்காங்க சார் கிளாஸ். இப்போ ஓகே ஓகே. சீக்கிரம் கொஸ்டின் கேளுன்னு கேட்டாங்க சார். நான் அதே மாதிரி நான் வந்துட்டு இப்ப 3 பேர் பாக்காங்க சார். மொத்தம் நாங்க 20 பேர் சார் கிளாஸ்ல. ஓகே. அப்ப வந்துட்டு நான் மத்த பேருக்கு வந்து டெய்லியும் போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார். எங்க மேம்கிட்ட வந்து 2 பீரியட்ஸ் தான் மேம் ஒரு பீரியட் வந்து கிளாஸ் எடுப்பாங்க சார். சரி. மத்தபடி ஃப்ரீ பீரியட்ஸ் அதாவது இந்த பிடி பீரியட் அது மாதிரி வந்துச்சுன்னா மேம் வழியா நான் போய் கிளாஸ் எடுத்து நிறைய வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க சார். வெரி குட். அதனால வந்துட்டு என்னன்னா அவங்க கொஸ்டின்ஸ் வந்து நான் நடத்துனது வந்து கேட்பாங்க சார். சரி. நான் அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லுவேன் சார். அப்படி அவங்க கேட்டதுக்கு எனக்கு தெரியலன்னா தான் சார் உங்ககிட்ட வந்து கேட்டு சொல்றேன். சரி சரி சரி. வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन இருக்காங்க. டைம் இருக்குங்களா சார் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. 3 क्वेश्चन இருக்குங்க சார். தேங்க் யூ சார். ஏன்னா நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு கடைசில. கோகுல், you have to talk about this satellite. கோகுல் இல்லையா?
சார் அவர் இல்லன்னு நினைக்கிறேன் சார் அவருக்கு. சரி சரி நான் பேசுறேன் கடைசில. சரிங்க சார். ஓகே ஒரு two more questions. சரி Sir, I miss Kumar from Municipality High Secondary School, Jamin Pallavaram. லதாசா பேசுங்க. Latasa Raj unmute. Good evening, sir. Okay, good evening. I miss Latasa Rajkumar from Municipality High Secondary School, Jamin Pallavaram. ஓகே சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். क्वेश्चन வாங்கம்மா, டைரக்டா क्वेश्चन வாங்கம்மா, கேக்குதுமா? ஓகே சார். என்னோட क्वेश्चन என்னன்னா, இப்போ அண்டார்டிகா வந்து பெரிய ஐஸ்பர்க் இருக்கு. அப்ப இது வந்து மெல்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஏன் ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு ஷீல்டு உருவாக்க முடியாது? அங்க வந்து எந்த ஒரு யூவி ரேஸோ அது வந்து டைரக்டா ஹீட் ஃபார்ம் ஆக அளவுக்கு முடியாதபடி ஒரு ஷீல்டு உருவாக்க கூடாது? ஏன்னா சைனா உருவாக்கணும்னா கார்பன் டை ஆக்சைடு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க, உருவாகும். நீங்க ஏன் ப்ரொடியூஸ் பண்றீங்க கார்பன் டை ஆக்சைடு? Carbon dioxide produced panna that it contains the heat inside the earth. The heat is transmitted to the whole of earth. That is why Antarctica is at the receiving end, because it is soft. So the whole has happened there. First, you have to stop producing the 50 billion tons of carbon dioxide. You have to stop. Then the earth will be safe. Everything will be safe. That is what is to be done. You don't think of a shield there. First you don't produce. ஓகே சார். ஏன்னா சைனா மாதிரி கண்ட்ரி வந்து ஆர்டிஃபிஷியலா சன்னே மேக் பண்றாங்க. எல்லாம் சும்மா சொல்றாங்க. சன் எப்படி ஆர்டிஃபிஷியலா உண்டாக்க முடியும்? What is see, you can generate a large heat. You can generate that heat mass, you can generate, but can you replace sun? Sun is controlling all the planets. 9 planets is controlling, and you see, think of a planet like Jupiter. What is the size is controlling? And can China control? China cannot control even China. How they can do that? So these are all some humbug what they are saying. It's all experiment to generate more heat. But can they generate the gravity level what the sun has got? Can they generate the fusion energy to that level? So there are 4 fundamental forces which I talked. Can they generate all the 4 fundamental forces? No. So it's humanly impossible task they should not do. The sun is sun. Okay sir, thank you sir. It's really pleasure to talk with you sir. Okay. Sir, நான் சொல்ல வந்தது இந்த மாதிரி செப்டம்பர் 5 அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு சார். அதுல வந்து ஜிஎஸ் ஐயப்பன் சீஃப் சயின்டிஸ்ட் ஐயப்பன் சார் கையால வந்து அவரோட புக் பப்ளிஷ் பண்ணதுல என்னோட டிராயிங்கும் இருக்கு சார். அதுல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து நான் வந்து பாக்குற மாதிரி எப்படி ஒரு இமேஜினேஷன்ல நான் டிராயிங் பண்ணியிருந்தேன் சார். அது வந்து பிளாக் ஹோல் தியரி பத்தி நான் டிராயிங் பண்ணியிருந்தேன். அப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் சொன்னாங்க பிளாக் ஹோல் தியரி பத்தி. இப்ப நீங்க அதை நடத்தும் போது நான் வரைஞ்சதை நீங்க நடத்துறது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு சார். இதுக்கு வந்து நான் வந்து யூனிவர்ஸ்க்கே தேங்க்ஸ் பண்றேன் சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினேன் சார் அந்த இதுல. Okay, very good, very good. Thank you so much sir. Congratulations. Okay. Thank you so much sir. Last question. 8:30 last question. Good evening sir. சார் இப்போ கைனெடிக் எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியுமா சார்? See this water, water, and the water is flowing from the hill to the bottom. It is coming as kinetic energy. Yes sir. What we are doing is the whole water is taken in a penstock pipe, and then it is moved to the Pelton wheel. So it goes around, that wheel is rotating, and it rotates the alternator, and finally electricity comes out. So a potential energy which is stored, water stored, is taken as kinetic energy. The kinetic energy is converted into electrical energy. This is the hydro power. Okay, like that. Steam energy. From steam only you change to electrical energy. Steam runs the turbine, steam turbine. The turbine runs the alternator which produces the energy.
electrical energy. So everything is kinetic energy is changed to electrical energy. Yes. Yes. Thank you, sir. Okay. Okay. So now, please put in the whole form. You put it with the teachers, everybody. Hello, Pungalali madam. Sir, சொல்லுங்க sir. Put in this grid form. You want Grid to see? form, sir. Okay, sir. The host ma'am to solidren, sir. I don't want to see. Sudha ma'am. Our monitor put in the grid form. Okay, sir. Subhashri ma'am. Subhashri ma'am, கேக்குதுங்களா ஐயா சொல்றது? சார் கிரிட் ஃபார்ம்ல எனேபிள் பண்ண சொல்றாங்க. நான் இந்த ஹோஸ்ட்க்கு தான் மேம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. 1 செகண்ட். கோ-ஹோஸ்டால எனேபிள் பண்ண முடியலங்க சார். Gallery. Okay, I have done it. I have done for myself. Thank you, sir. Thank you, sir. Okay. I don't know whether you are seeing everybody. Now, Google is not there. And then Dr. Balamurugan, is he there? They arrange everything and they vanished. Huh? Okay. இல்லங்க சார், இருக்காங்க சார். அந்த எம்ஜிஆர் அப்படின்னு இருக்க ஐடி அவரோட தாங்க சார். சரி, okay. So, please listen, all the teachers and the students. So there is a program, because 75th year of independence we are celebrating. So the government wants 75 satellites to be launched, small satellites made by students. So we are mounting a big program that this year we want to launch 75 satellites together, made by students. These satellites will be from 1 kg to 10 kg size of different types, and in different schools they can take take this project. So what we are thinking is that the team which we are having now, so we are trying to form a group of students, maybe 20-25 students, and we want to take a satellite project with a aim. So objective should be clear. What is the mission we want to do? Whether we want to analyze the pollution, we want to monitor the coastal area, or we want to monitor the resources on the inside the ocean, or like that, any other mission we can think of. And that particular mission needs certain payload. And the payload will be integrated with the small satellite, which will be tested, which will be made suitable to be launched with the PSLV or the smaller satellite launch vehicle. So this is what we are planning. So I think that interested students must correspond to the organizers, that whether they want to get into this project mode. So that is what I am trying to tell you. The whole project has to be completed in 6 months' time. We will connect with the industry, we will connect with the education department, we will connect with some universities, we will connect with ISRO. All these things we will do. And those students who are making the satellite will participate in ISRO program. They will go to Sriharikota and they will see the launch, and they will have their own ground station to monitor the performance of the satellites. This is what we are thinking. So I want everyone to understand the requirement and give your names to the organizers so that we can shortlist and form a team for working on a satellite project. Then we are planning that team, we are going through certain tests now. Some tests have been done. I will also give some more tests to all of you. So if you do the test and you come out very successfully, then we are going to have a program with ISRO. Sriharikota, we are going to take the people to first show a launch to them, or so if there's no launch, let them go around and see the different facilities they can see. That we are going to arrange. That we are going to arrange with MIT. MIT, they have got their propulsion modules, everything they have got. So aeronautics department is a very good department. We want to have a session with MIT. So like this, we are talking now through the virtual means, but the last talk, that around 26th of March, we are going to have the talk directly with all the students sitting. We want to have it at MIT. This is one program we are planning. Another program we are trying to tie up with the
science and technology exhibit. That is that where we have got the we can see the whole of the planets. We can see through the what do you call that? There's a planetarium. We can see everything. We can see that. That also we are organizing. These are the immediate things. And finally, we are going to shortlist about the 20 people for the project. Then afterwards, another 20 people will be going to Russia. So all these things we are going to do. So whatever you are doing, put it in a message. So not only talking to me, put in a message to the organizers so that we will be understanding you better. So communicate to them. All, Pungalali madam, you understand what I'm saying? Yes, sir. Kandipa, sir. So we'll collect all the information from them in writing so that we will know the students. You put your school, this one, school details, put your photograph, put your standard which you are studying, and you also put your marks and all, how many marks you have got in different classes, which if it is there. So all these things, if you put, then we will know about you. Then finally, we have to screen out some of the students for having some advanced program. Okay, Sir, students? we are already having the details, sir. என்னன்னா விடுபட்டிருக்கோ அதையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட இன்ட்ரெஸ்டையும் அந்த டீடைல்ஸையும் போடுங்கம்மா. வேற எதுவும் தனி நம்பர் எதுவும் தேவையில்லை. ஐயா சொன்ன மாதிரி அவர் கேட்ட டீடைல்ஸை நீங்க அதுல ஷேர் பண்ணுங்க. வேற டவுட்ஸ் எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு குரூப்ல நாங்க நிச்சயமா மெசேஜ் பண்றோம். நைட்டே கூட மெசேஜ் அனுப்பிடுறோம். ஓகே சார். So any teachers want to say anything? Teachers? Yes, sir. Good evening, sir. Satish Kumar, sir. வெறும் ராக்கெட் மட்டும் தான் மாணவர்கள் வந்து கத்துப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த பர்சனாலிட்டியும் வந்து டெவலப்மெண்ட் கிளாஸ் மாதிரி இன்னைக்கு இருந்துச்சு சார். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ராக்கெட்டையும் மீறி பல கொஸ்டின்ஸ் வந்து எழுறதுக்கு இந்த ராக்கெட் ப்ரோக்ராம் ஒரு காரணமா இருந்துச்சு. ஒரு கைனெட்டிக் எனர்ஜியை எப்படி எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியா மாத்தணும் அப்படின்னு கேட்ட உடனே இது சிம்பிள் தானே அப்படின்னு எனக்கு தோண அந்த ஒரு ஆன்சரை அவ்வளவு அழகா மெதுவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க அதை இந்த டர்பைன்ல இருந்து எல்லாத்தையுமே. அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல இருந்து நாலேஜ் வளர்த்துக்கிறாங்க. டீச்சர்ஸ் அப்படின்ற லெவல்ல பார்க்கும்போது நாம எவ்வளவு பொறுமையா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கு சார். அது மொத்தத்துல இன்னைக்கு செஷன்ல ஸ்டார்டிங்கே இந்த அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இதனால வந்து என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு 1/2 hour ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே 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 சார். இன்னைக்கு நல்ல வாய்ப்பு, எல்லாருக்கும் நிறைய சான்சஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு சார் இன்னைக்கு. தேங்க்யூ சார். ஆனா நிறைய பேர் நிறைய திங்க் பண்றாங்க பாத்தீங்களா? ஆமா சார், கண்டிப்பா திங்க் பண்றாங்க. we are creating Einsteins now. யா சார், இன்னைக்கு நீங்க நிறையவே பாராட்டிட்டீங்க, அதே நான் கவனிச்சேன் சார். அதுலயும் வந்து எஸ்பெஷலி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நோபல் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டுமே நீங்க சொன்ன மாதிரி தோணல. இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நீங்க என்கரேஜ் பண்ணிருக்கீங்க நோபல் பிரைஸ் வாங்க முடியும் அப்படின்றத பத்தி எனக்கு தான் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதை சொல்லணும்னு அந்த இந்த டீம்ல இருந்து ஒரு 300-350 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்றாங்களா, இதுல இருந்து ஒருத்தருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சாச்சுன்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கும். நீங்க வந்து ஒரு நோபல் பிரைஸ் சொல்றீங்க, எனக்கு வந்து 300 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நோபல் பிரைஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த செகண்ட் தோணுச்சு. உண்மையிலேயே வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து உங்ககிட்ட இருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இது என்னன்னா 300 people should try. ஆனா எல்லாரும் சக்சஸ் ஆக முடியாது நோபல் பிரைஸ்ல. பட் they will be successful in finding something. But Nobel Prize authorities, they won't give to everybody, you know. Yeah sir, கண்டிப்பா சார். ஆனா நிச்சயமா இந்த ஓட்டத்துல இந்த 300 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஓடிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றது போல ஒருத்தர் கிடைச்சாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னும் அதை விட எக்ஸ்ட்ரா ஒன்னு கிடைச்சா அதை விட டபுள் மடங்கு பெரிய விஷயமா இருக்கும் சார். கண்டிப்பா. ஓகேங்க சார், ரொம்ப உண்மையிலேயே எனக்கு இத்தனை நாள் கிளாஸஸ் எல்லாத்துமே நான் தொடர்ந்து பாராட்டிட்டே இருக்கேன், கவனிச்சுட்டே இருக்கேன் எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும். பட் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்டராக்ஷன்ல உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வேற எந்த டீச்சர் பேசுறாங்க? சத்யா டீச்சர் பேசுறீங்களா? வணக்கம் சார். சார், ஐ அம் அஜிதா சார் ஃப்ரம் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். ஆமா சார். சரி சரி சரி. இந்த ப்ரோகிராம் வந்து சயின்ஸ் டீச்சரா?
ஆமா சார், ஆமா சார். சரி சரி. சயின்ஸ் உங்க ஸ்கூல் பேர் என்ன பேரு? சார் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காவேரிப்பாக்கம் சார், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். சரி 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 சரி. இங்க எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ப்ரோக்ராம்ல கலந்துட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப வந்து இன்னும் அதிகமா நல்லா டெவலப் ஆயிருக்க மாதிரி இருக்கு. உங்ககிட்ட அந்த இன்ட்ராக்ஷன்ல கொஸ்டின்ஸ் கேட்கும் போதே வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் நல்லாவே தெரியுதுங்க சார். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தேடலும் வந்து அதிகமாயிருச்சு சார். நிறைய வந்து இப்போ வந்து இன்டர்நெட்ல வந்து இந்த ராக்கெட் பத்தியும் யூனிவர்ஸ் பத்தியும் நிறைய தேட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ யூடியூப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதுல வந்து இன்னைக்கு இதை பார்த்தங்க மிஸ், இதுல இருந்து இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அப்படிலாம் கூட இருக்குமான்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கிளாஸ்லயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க சார் அவங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கான்பிடென்ட் லெவலும் வந்து இப்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆன மாதிரி எங்களால பார்க்க முடியுதுங்க சார். ஒரு மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது அவங்க ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு கட்டாயம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அடுத்து வந்து ரஷ்யா ப்ரோக்ராமுக்கும் வந்து நாங்க எப்படியாவது செலக்ட் ஆயிருவோம் டீச்சர், நாங்க வந்து கட்டாயம் நிறைய படிப்போம் அப்படின்னு என்ன வந்து அவங்க பூஸ்ட் அப் பண்ற மாதிரி இருக்குங்க சார். அந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஸ்டூடண்ட்ஸ் வரும்போது டீச்சரும் வரணுமா கூட? வரோம் சார். அதாவது எங்களுக்கே வந்து அந்த சேட்டலைட் லான்ச் ப்ரோக்ராம்ல நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் போல அந்த மாதிரி இருக்குங்க சார். அதாவது ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப அருமையா இருக்கு நீங்க பேசுறது. வெரி குட் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சத்யா, சொல்லுங்க. எஸ் சார், ஐ அம் சத்யா சார். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் செகண்டரி ஸ்கூல், பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் சார். பட்டுக்கோட்டையா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எஸ் சார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்தவர் சார். சொல்லுங்க சார். உங்களோட கிளாஸ் வந்து இப்போ ரொம்ப நாளா நான் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சார், பட் பேசவே முடியல சார். ஒரே ஒரு தடவை மட்டும் பேசினேன். பட் இந்த தடவை கிளாஸ் வந்து ரொம்ப அதாவது நேச்சுரலா போயிட்டு இருக்கு சார். இவ்வளவு நாள் வரை எங்களுக்கு மைண்ட்ல வந்து ஒரு அப்டிராக்டிங்கா இருந்த ஒரு விஷயம் இப்ப வந்து விர்ச்சுவல் ஆன்லைன் மோட்ல பார்த்தா கூட என்னமோ டைரக்டா நாங்களே வந்து விண்வெளிக்கு இப்ப நீங்க போயிட்டு வந்திருக்கீங்கல்ல சார், எங்களை கூடவே அழைச்சிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் சார். பிளஸ் வந்துட்டு பசங்க இப்ப எங்களது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலுங்கிறதுனால 20 பசங்க பிளஸ் 21 பசங்க இருக்காங்க சார். 21 பிள்ளைங்களுமே வந்து நாங்களும் ரஷ்யாவுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார். இப்ப நீங்க சொன்னோன்னா ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆனிச்சு சார். டீச்சர்ஸ்க்கும் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். நானோ சேட்டலைட் இந்த 75 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்றதுலயும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். இதுக்கு அடிஷனலா என்னென்ன இந்த டெஸ்ட் சம்திங் என்னவோ சொல்லியிருக்கீங்க சார். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத குரூப்ல கன்வே பண்றேன்னு சொல்லிருக்கேன். இப்ப வந்து நாங்க வந்து அதுக்கு ஒரு பேப்பர் ப்ரிப்பேர் பண்றோம், என்ன மாதிரி சேட்டலைட் பண்ணணும், எவ்வளவு பேர் வேணுங்கிறத அதை வந்து சர்க்குலேட் பண்றோம் இந்த இதை. சரிங்க சார். அப்ப எல்லாம் டீச்சர்ஸ்லாம் நீங்க பாருங்க, பார்த்துட்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு இதுன்னு சொல்லி நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் we have to make a list of students. ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா பண்ண முடியாது ஒர்க். ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருந்தா கஷ்டம். நம்ம குரூப்ல இருந்து 75 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில இருந்து டோட்டலா கேட்டிருக்காங்க போல சார். நம்ம குரூப்ல இருந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க சார் நீங்க. கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட்லயும் நாங்க கலந்துக்கிறோம் சார். நாங்க வந்து ரஷ்யா, ஸ்ரீஹரிகோட்டா, இன்னும் எங்க வந்து ஏவுகணை நிலையங்கள், ஏவுதளங்கள்லாம் இருக்கோ எல்லா இடமும் உங்களை வச்சு பாத்துட்டு வந்துடுறோம் சார். ஏவுகணை தளங்கள்லாம் நிறைய இருக்கு. சரிங்க சார். ஒரு விஷயம் நேத்து பேசும்போது சொன்னேன், வீலர் ஐலண்ட்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க சார். எங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய சான்ஸ் சார். ஏன்னா சின்ன கிளாஸ்ல இருந்து படிக்கும் போது இது நமக்கு மீறின ஒரு விஷயம் சார் இது. ஏன்னா மத்த இப்போ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ டே டு டே லைஃபோட ஒரு விஷயத்த வந்து கார்லேட் பண்ணி படிக்க முடியும். பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது இல்லைங்க சார். அதனால வந்துட்டு ஒரு அப்டிராக்டிங் தான் இது எங்களுக்கு. பட் இப்போ வந்து இது எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க சார். அதனால ரொம்ப நன்றிங்க சார். பசங்க எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க, அதனால வெளியில ரொம்ப கிராமத்துல இருந்து இன்டீரியர்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைங்க சார். எங்க பிள்ளைங்க எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் வந்து இது ஒரு பெரிய சான்ஸ் சார் வர்றதுக்கு, இந்த மாதிரி கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுங்கிறது. இது வந்து அகத்தியம் ஃபவுண்டேஷன் பிளஸ் வந்து எல்லாரும் வந்து இது ஒரு கிட்ட எங்க கை அடக்கத்துல இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க சார். அது பெரிய விஷயம் எங்களுக்கு எல்லாருக்குமே. அந்த மாதிரியான பொம்பளை பிள்ளைங்களையும் வந்து வெளில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் மொத்தமா. இப்போ அவங்கதான் லீடிங் எல்லா இதுலயுமே. இப்போ ஸ்டடீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கதான் லீடிங். அதனால படிப்புல அவங்க கெட்டிக்காரி, ஆனா நல்ல எல்லா ஃபீல்டுல இறங்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும்.
ஆமாங்க சார். இந்த ஸ்டடீஸ்ங்கிற பொறுத்த வரைக்கும் பேரண்ட்டுக்கு அதுல ஒரு அவேர் வந்துருச்சு சார் இப்போ. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க படிச்சாதான் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனா இன்னமும் சில கிராமங்கள் எங்க மாதிரி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல பொண்ணுங்க வெளியில வரக்கூடாது, என்ன இது படிக்கிறீங்களா அதோட விடு, இதுல எல்லாம் போய் என்ன கலந்துக்கிறது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சார் இதுல பிள்ளைங்களை புட்டப் பண்ணிருக்கோம் நாங்க. அது மாதிரி இந்த பேரண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க சார். அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் சார். இந்த மாதிரி பிள்ளைங்க வெளியில வந்துச்சு, இது மாதிரி அங்க போறாங்க இங்க போறாங்க. அதாவது இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சார். சோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இது மாதிரியான சான்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய விஷயமா இருக்கு சார் எங்களுக்கு எல்லாம். அதனால இது ஒரு பெரிய விஷயம் சார். இதுல அச்சீவ் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய அட்டைன்மெண்டாவே தான் சார் நாங்க பாக்குறோம். ஓகே ஓகே, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ வேற சோ ஏதாவது மச். டீச்சர் பேசுறீங்களா? சார் வணக்கம் சார். சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். விஜயலட்சுமி டீச்சர். சொல்லுங்க. விஜயலட்சுமி சொல்லுங்க. ஜமீன் பல்லாவரம் சயின்ஸ் மிஸ் நானு. சரி. தேங்க்யூ சோ மச் சார். ஏன்னா பசங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு. நம்ம கிளாஸ்ல வந்து டீச் பண்றப்போ டவுட்டே கேட்க மாட்டாங்க. நாங்க திரும்ப திரும்ப சொல்லுவோம், நீ பயப்படாத கேளு, அப்பதான் வந்து கிளாரிஃபை பண்ண முடியும், நாங்களும் நிறைய கத்துக்க முடியும், கொஸ்டின் கேட்டாதான் எங்களுக்கும் தேடல் இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா இப்ப அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மலைக்க வைக்குது. அவங்களோட அந்த தேடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஸ்பீச் வந்து உங்களுடைய கிளாஸ் வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நான் வந்து வே ஆஃப் டீச்சிங் அதை வந்து உங்ககிட்ட நான் நிறையவே கத்துட்டு இருக்கிறேன் சார். ரொம்ப பொறுமையா எந்த அளவுக்கு வந்து இறங்கி அவனுக்கு வந்து விளக்கம் சொல்லணும் அப்படிங்கறது வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. சோ எல்லாருமே ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. இதுல யாரை நாங்க செலக்ட் பண்ண போறோம், யாரை விடுக்க போறோம், அந்த விடுபட்ட மாணவர்களுக்கு என்ன காரணம் சொல்ல போறோம், அதெல்லாம் யோசிக்கிறப்போ ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க கிளாஸ் வந்து ரொம்ப பசங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிருக்கு, ரொம்ப வந்து கான்பிடன்ஸ் லெவலை கொடுத்துருக்கு, தைரியத்தை கொடுத்துருக்கு சார். எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. சார் ஒரு அப்ளிகேஷன் சார். கண்டிப்பா டீச்சர்ஸ் ஒரு முறை இணைக்கணும் சார். நீங்க டீச்சர்ஸ்ங்கள இப்போ லாஸ்ட் டைம் ஏதாவது கிளாஸ் முடிச்சிட்டு நம்ம பேசும்போது ஒரு சில டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் வெளியில போயிடுற மாதிரி தெரியுது சார். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஏதாவது only டீச்சர்ஸா? யா சார். சரி பண்ணா உங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காகவே நேத்து அரக்கோணம் டு சென்னைக்கு நான் பைக்ல போயிட்டு இருக்கேன். ஹெட்போன் காது வச்சுட்டு ஹெல்மெட் போட்டுட்டு ஃபுல் டிரைவிங்கும் உங்களுடைய கிளாஸ் கவனிச்சுட்டே தான் போயிட்டு இருந்தேன் சார். அதனால அது மாதிரி ஆர்வமான டீச்சர்ஸ்ங்க இருக்கிறாங்க. அது எங்களுக்கு 1 hour நீங்க ஒரு முறை ஒதுக்குனா நல்லா இருக்கும் சார். சரி, ஓகே, we'll do it. ஓகே சார், தேங்க்யூ சார். வேற யாரும் சொல்லுங்க ஐயா? ஓகே. சரிங்க. வேற யாராவது டீச்சர்ஸ் பேசணுமா? சரிங்க ஐயா, நம்ம முடிச்சுக்கலாங்க ஐயா. ஐயா நிஜமாவே thank you very much. Today we have learned about how to protect the earth from asteroid, from debris of the satellite, all those things we studied, and also need for green energy production and removing the carbon dioxide also we have seen. This I can talk more in the later lecture. I can give you more information on this. This is only a beginning to protect the earth, but there are many other things we have to do. We'll talk later. Sherry. Thank you very much. Thank you so much sir. Thank you இந்த sir. பிள்ளைங்க எல்லாம் அந்த நெட்வொர்க் ப்ராப்ளத்தால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க விலகிட்டு இருக்காங்க ஐயா. அதான் ப்ராப்ளம். சரி. Thank you so much sir. Next class நமக்கு next Saturday. Okay, next Saturday. Thank you so much. Thank you so much sir. அனைவருக்கும் வணக்கம். மேம் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேம். Thank you teacher. Thank you children. Okay. Thank you பூங்குழலி மேடம். நீங்க நல்லா பண்றீங்க எல்லாமே. Thank you so much sir. உங்களோட இருக்கிறது வரம் தானே சார். அதையே சார் மிஸ் பண்ணனும் நானே. Okay, thank you. Thank you sir. Thank you. பூங்குழலி டீச்சர் சூப்பரா சமாளிச்சீங்க. இல்ல சார் வணக்கம் சார். வணக்கம்மா. இல்ல இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு செப்பரேட் கிளாஸ் கேட்டாங்க இல்லீங்களா? இப்போ எல்லாருக்கும் ஒரு செப்பரேட் கிளாஸ் பத்தி பேசியிருந்தேன். கரெக்டா அவரு ஐயாவும் கேட்டிருக்காரு போல இருக்கு. ஒரு மோட்டிவேஷன் கிளாஸஸாவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கூட சேர்த்துட்டு இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஐயா.
அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த அட்டெண்டன்ஸ் பிளஸ் வந்து கிளாஸ் டிசிப்ளின்டு பிளஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்ட்டு இந்த வாரத்துக்கு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வச்சாகணும். ஸோ அதனால அதையும் பார்த்துடலாம் மேடம். நிச்சயமா கண்டிப்பா சார், நிச்சயமா சார். மெசேஜ் போட்டா ஒரு நாள் நம்ம கேதரிங் வச்சிடலாம் சார். கண்டிப்பா அன்னைக்கு எல்லாரும் வந்தா இந்த லிங்க் ஆகுற இஷ்யூஸ் எது இருந்தாலும் நமக்கு இதுவாயிடும் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்தும் இன்னைக்கு நம்ம ஒரு லிங்க் போட்டிருந்தோம் இல்லைங்க சார். அது வரும்போது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு வராததால பிள்ளைங்க வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க சார். ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் உஷாராயி மேம் ஸ்டார்டிங்லேயே சுதாமா கொஞ்சம் கொடுத்தாங்க சஜஷன்ஸ். சோ லீவ் ஆகி மறுபடியும் அந்த ஒரே நேம் தான் காட்டுது. அதுல அந்த நேம் கன்வென்ஷனோட வந்தாங்க. அது டீச்சர்ஸ் பேனலிஸ்டா இருக்கிறதால அவங்களுக்கு நேரா உள்ள வந்துருது போல இருக்கு. அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியல. அட்டெண்டீஸ்க்கு அந்த இது தெரிஞ்சிருக்குங்க சார். அதையும் நம்ம அந்த மீட்ல பேசிட்டோம்னா இப்போ நான் போட்டுறேன் மேடம். அது ஆக்சுவலா இப்போ நான் மாத்திருக்கேன், அதனால உள்ள சிக்கல் இருந்துச்சு. சோ இப்போ நான் மாத்திடுறேன். அது ஏதோ இந்த தம்பி ஜனார்தனன் ஏதோ பேசணும்ன்றாரு. என்னன்னு அவர் பாவம் क्वेश्चन கேக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ரொம்ப நேரமா எல்லாரும் அவரை முண்டி அடிச்சு போயிட்டாங்க சார். லாஸ்ட் क्वेश्चन சொல்லிடவே அவருக்கு எனேபிள் பண்ணல மைக். ஜனார்தனன் இப்ப கேளுங்கம்மா. பேசுங்க சார். ஜனார்தனன் சொல்லுங்கம்மா, என்னம்மா கேள்வி? உங்க கேள்வி டீச்சர்ஸ்க்கு கேட்கணும்ன்றீங்க சார். சொல்லுங்க ஜனார்தனன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். சூப்பர், மகிழ்ச்சி. சொல்லுங்க. முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜமீன் பலாரம் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சொல்லுங்க சார். எனக்கு வந்து இப்ப டெய்லி சாட்டர்டே வந்து கிளாஸ் வைக்கிறதுனால டியூஷன் வந்து கட் ஆகுது சார்.